ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர்தான் எங்களுடைய தேவன், நீர்தான் எங்களுடைய இரட்சகர், நீர்தான் எங்களுடைய மேய்ப்பர், நீர்தான் எங்களுடைய அடைக்கலம், நீர்தான் எங்களுடைய கோட்டை, நீர்தான் எங்கள் ஜீவனின் பலனானவர், நீர்தான் எங்களை கர்த்தாவே சுவாசத்தை கர்த்தாவே எங்களோடு இருக்கிற தேவன் நீர்த்தானே ஆண்டவரே. உம்மை அல்லாமல் ஆண்டவரே ஒரு நாளில் ஒரு வினாடியும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ முடியாதல்லவா ராஜா. எங்களோடு இருக்கிறவர் நீர், மகா பரிசுத்தமான தேவன் அல்லவா ராஜா. இயேசுவே, இந்த ஆராதனைக்கு வந்த என்னையும் வந்திருக்கிற உமது பிள்ளைகளையும் வரப்போகிற அத்தனை பேர்களையுமாக ராஜா, நீரே ஆவிலே அனல் மூட்டி ராஜா, செத்து போன ஆத்துமாக்கள் எல்லாம் உயிராக்கி ராஜா, பலவீனமான ஆத்துமாக்களை பலப்படுத்தி ராஜா, நிற்க முடியாத ஆத்துமாக்களை நிற்க வைத்து ராஜா, அநேக ஆவிக்குரிய பாகத்திலே ஆண்டவரே தோத்து போகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜா ஆண்டவரே ஆவியின் பலத்தை கொடுத்து ராஜா ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நீ மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. எப்பொழுதுமே எங்கள் கண்கள் பரலோகத்தை பார்க்கட்டும் அப்பா. எப்பொழுதுமே எங்களுடைய நினைவு மரணத்தை குறித்து இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய மரணம் எப்போ வரும் என்பதே ராஜா நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டுமே ராஜா. ஆண்டவரே, ஸ்தோவான் சொன்னார் அல்லவா ராஜா, இதோ நான் பிதாவையும் கிறிஸ்துவையும் பார்க்கிறேன், என் ஆண்டவரே இதோ என் ஆவியை உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னானே. எப்பொழுதுமே அந்த நினைவோடு நாங்கள் வாழத்தக்கதாக உதவி செய்யப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் யாத்திரிகராய் வந்திருக்கிறோம். எங்களை யாத்திரை எப்போ முடிய போகிறது என்பதே உன்னுடைய கரத்திலே இருக்கிறதப்பா. அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அந்த நாளுக்கேற்ற பக்தியை நாங்கள் செய்ய ஆண்டவரே, அந்த நாளுக்கேற்ற பரிசுத்தத்தை செய்ய ஆண்டவரே, அந்த நாளுக்கேற்றபடி ராஜா ஆண்டவரே புத்தி உள்ள கன்னிகைகளை போல ராஜா எப்பொழுதுமே எங்களுடைய தீவட்டிகளை எரியத்தக்கதாக ராஜா, புத்தி இல்லாத கர்த்தாவே அணிந்து போன தீவட்டிகளா இருக்காதபடிக்கு ராஜா எங்களுக்கு நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. பாட்டுகளை பாடும் பொழுது கர்த்தாவே தேவ பிரசன்னங்களை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும் ராஜா. எங்கள் ஜீவன் நீரப்பா, எங்களுடைய ரத்தம் நீரப்பா, எங்களுடைய சுவாசம் நீரப்பா, எங்களுடைய நாடி நர்மங்கள் நீர் ஆண்டவரே. நீர் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு நிமிஷமும் எங்களால் வாழ முடியாதப்பா. நீரே எங்கள் தலையும் இரட்சகரும் மீட்பருமா இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நம்ம யாரும் கூட்டி சேர்த்தபடியாலே என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ಎಲ್ಲரையும் கூட்டி சேர்த்தது பரிசுத்த ஆவியானவர் என்று மறந்து விட வேண்டாம். ನಮ್ಮನ್ನೆಲ್ಲರೂ ಸೇರಿಸಿದ್ದು ದೇವರ ಆತ್ಮರೆಂದು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் எந்த போதிரும், ಎಷ್ಟೋ ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಇದ್ದರೂ எத்தனை விதமான தடைகள் ஆராதனைக்கு வர முடியாதபடி இருந்தாலும், ಆರಾಧನೆಗೆ ಬರಲಾದ ಎಷ್ಟೋ ತಡೆಗಳಿದ್ದರೂ தேவன் ஈடுபட்டு உதவி செய்திருக்கிறார். ದೇವರು ಭಾಗವಹಿಸಿ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நேரம் கடந்து போகிறது, ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. கண்கள் மூடி அப்படியே ஒரு வினாடி ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ வந்திருக்கிற எனக்கு உதவி செய்ய சுவாமி, ಬಂದಿರುವ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿಯಪ್ಪ. என்னை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிற நீர் அல்லாதபடி வேற யாரும் இல்லை. ನಮ್ಮನ್ನು ಕರೆ ತಂದದ್ದು ನೀವಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರಿಲ್ಲಪ್ಪ. எங்களை நேசிக்கிறபடியால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன் பிரபு. ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನಪ್ಪ. எங்களுக்கு உதவி செய், ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿಯಪ್ಪ. இந்த இடத்திலிருந்து நான் வெளியே போகிறதுக்குள்ளதாக ಈ ಸಮಯ ಸ್ಥಳದಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗೋದ್ರೊಳಗಾಗಿ உங்களுடைய பிரசன்னம் என்னோடு ஈடுபட வேண்டும். ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಬೇಕಪ್ಪ. என்னுடைய கவலைகள் என்னை விட்டு விலகட்டும். ನನ್ನ ಚಿಂತೆಗಳು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಯಪ್ಪ. என்னுடைய பயங்கள் என்னை விட்டு விலகட்டும். ನನ್ನ ಭಯಗಳು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಯಪ್ಪ. என்னுடைய உள்ளத்தில் ஏதோ விதமான ஒரு குழப்பமா இருக்கிறேன். ನನ್ನ ಒಳಗಡೆ ಏನೋ ವಿಧವಾದ ಕಳವಳದಿಂದ ಇದ್ದೇನಪ್ಪ. அதை எடுத்து வெளியே போடு சுவாமி. ಅದನ್ನ ಎತ್ತಿ ಹೊರಗಡೆ ಹಾಕಿಯಪ್ಪ. என்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்திக்கப்பா. ನನ್ನ ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ಯೇಸು. அநேக நேரங்களில் நான் பலகீன ஆயிட்டு இருக்கிறேன். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಬಲಹೀನನಾಗಿದ್ದೇನೆ. இப்பொழுது உம்முடைய பலத்துக்காக வந்திருக்கிறேன். ಈಗ ನಿಮ್ಮ ಬಲಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. நீ என்னை பலப்படுத்தினீனா ನೀವು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಾದರೆ சாட்சியாய் இந்த உலகத்திலே இருப்பேன். ನಿಮಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುತ್ತೇನಪ್ಪ. அடிக்கடி இந்த உலகம் என்னை பலகீனப்படுத்துகிறது. ಈ ಲೋಕ ಆವಾಗ ನನ್ನ ಬಲಹೀನಪಡಿಸುತ್ತದಪ್ಪ. ஆனாலும் நீர் தாமே என்னை பலப்படுத்தி ಅದನ್ನು ನೀವೇ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ உம்முடைய சாட்சியாக என்னை நிற்க வையும். ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿರಿಯಪ್ಪ. குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் ஒரு தடவை எங்களை மன்னியும் அப்பா. ಯಾವ ತಪ್ಪುಗಳಿದ್ದರೂ ಒಂದು ಕ್ಷಣ ಕ್ಷಮಿಸಿಬಿಡಿಯಪ್ಪ. ஆசீர்வதியும் ಆಶೀರ್ವದಿಸಿರಿಯಪ್ಪ. இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ.
லூக்கா சுவிசேஷம் 9:62 எடுத்தவள் ವಾಸ್ತ பாருங்க. ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 62ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ಯೇಸು ಅವನಿಗೆ, ಯಾವನಾದರೂ ನೆಗಲಿನ ಮೇಲೆ ತನ್ನ ಕೈಯನ್ನು ಹಾಕಿ ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಿದರೆ ಅವನು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕವನಲ್ಲವೆಂದು ಹೇಳಿದನು. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். கலப்பையின் மேலே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் என்னோட ராஜ்யத்துக்கு இது அவன் தகுதியே இல்லை. ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡುವವನು ನನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯನಾಗುವುದಿಲ್ಲ. இது ஒரு விசேஷமான ஊழியக்காரனையும் குறிக்கிறது. ಇದು ವಿಶೇಷವಾದ ಸೇವಕರಿಗೆ ಸಂಬಂಧಪಡುತ್ತದೆ. விசுவாசியாகப்பட்ட உங்களையும் குறிக்கிறது. ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನಿಮಗೂ ಸಂಬಂಧಪಡುತ್ತದೆ. இன்னைக்கு அநேக பேர் இந்த உலகத்தில் பார்க்கும்போது ಇವ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಾಗ கலப்பையின் மேலே கை வைத்து பின்னிட்டு பார்த்து பின்வாங்கி போறார்கள். ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಿ ಮತ್ತೆ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. கலப்பை என்பது என்ன? ಆ ನೇಗಿಲು ಎಂಬುದು ಏನು? உனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பு, ನಿನಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಜವಾಬ್ದಾರಿ. அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கொண்டு ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು பின்னிட்டு பார்க்கிறாய். ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡುತ್ತೀಯಾ? என்னவாய் நீ? ನೀನು ಏನಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ? எதுவுமே நீ செய்ய முடியாது. ಯಾವುದನ್ನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. கலப்பையின் மேலே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறா, ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡುತ್ತೀಯಾ? ஒரு பெரிய நிலம் அவனுக்கு பொறுப்பா கொடுத்துக்கிறார். ಒಂದು ದೊಡ್ಡ ನೆಲವನ್ನ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை ஏறு உளுந்துக்க வேண்டும் என்று தான் அந்த பொறுப்பை கொடுத்தார். ಅದನ್ನು ಉತ್ತು ಹಸನು ಮಾಡಬೇಕಾದಾಗ ಆ ಭೂಮಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವನಿಗೆ. ஆனா இவன் திரும்பி பார்க்கிறான், ಆದರೆ ಇವನು ತಿಂತಿರುಗಿ ನೋಡುತ್ತಾನೆ, சோர்ந்து போறான். ಸೋತು ಹೋಗುತ್ತಾನೆ. என்னால முடியுமா? ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತದಾ? என்னால முடியாது. ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. கல்லும் மண்ணும் மேடும் பள்ளமும் முள்ளும் இருக்கிறது. இந்த நிலத்தை நான் என்ன செய்ய முடியும்? ಕಲ್ಲು ಮುಳ್ಳು ಹಳ್ಳ ದಿಣ್ಣೆ ತುಂಬಿದ ಈ ಭೂಮಿಯನ್ನು ನಾನು ಹೆಂಗೆ இதை சமபூமி ஆக்கு என்று சொல்கிறாரே. ಇದನ್ನು ಸಮಭೂಮಿ ಮಾಡು ಅನ್ನುತ್ತಿದ್ದಾರೆಯೇ? இந்த கலப்பையின் மேலே என் கையை எடுத்து விடுகிறேன். ಈ ನೇಗಿಲ ಮೇಲೆ ನನ್ನ ಕೈಯನ್ನು ಎತ್ತು ಬಿಡುತ್ತೇನೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. தேவன் எனக்கு ஒரு கலப்பையை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೊಂದು ನೇಗಿಲನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 55 வருஷம் ஆச்சு. 55 ವರ್ಷಗಳಾಯಿತು. எத்தனை கோடி போராட்டங்கள், ಎಷ್ಟು ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಹೋರಾಟಗಳು உங்களுக்கு தெரியாது. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஆனாலும் ಆದರೂ பின்வாங்கி போகாதபடிக்கு கலப்பையின் மேலே கை வைத்தார். ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗದಂತೆ ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ அநேக தடவை கலப்பையின் மேலே கை வைக்க முடியாதபடிக்கு தடமாடி விட்டேன். ಅನೇಕ ಸಲ ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಡದಂತೆ ತಡಬರಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர் என்று சொல்லிவிட்டேன். ಈ ಸೇವೆ ನನಗೆ ಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದರಯ್ಯ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சபையில பணிவிட செய்கிற ஊழியை கொடு என்று கேட்டேன். ಸಭೆಯಲ್ಲಿ ಪಾರುಪತ್ಯ ಮಾಡುವ ಸೇವೆಯನ್ನು ಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. இந்த கலப்பையை என் கையில கொடுத்தா என்னால முடியுமா? ಈ ನೇಗಿಲನ್ನು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರೆ ಆಗುತ್ತದಾ? பின்புறம் பார்த்தாக்கா ಹಿಂದಿರುಗಿ ನೋಡಿದರೆ ஏராளமான போராட்டம், ಹೇರಳವಾದ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು, ನಿಂದನೆಗಳು, ಅವಮಾನಗಳು, ಪರಿಹಾಸಗಳು, ಕಲ್ಲುಗಳು, ಮಣ್ಣು, ಮುಳ್ಳುಗಳು, ದಿಣ್ಣೆಗಳು. என்னால முடியாது. ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲಪ್ಪ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. பேதுரு கூட சொல்கிறார், ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னால முடியாது. ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲಪ್ಪ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ காமித்ததை நான் புசிக்க முடியாது. ನೀನು ತೋರಿಸಿದ್ದನ್ನು ನಾನು ತಿನ್ನಲಾಗುವುದಿಲ್ಲ. அங்கேயும் கலப்பையை கீழே போட ஆரம்பிக்கிறான். ಅಲ್ಲಿಯೂ ನೇಗಿಲನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕಲು ನೋಡುತ್ತಾರೆ. ஆனாலும் தேவப்பிள்ளையே, ಆದರೂ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவனை தேற்றி பலப்படுத்தி நிற்க வைத்தான். ಅವನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಸ್ಥಿರಪಡಿಸಿ இந்த மச்சான வேலையில் உங்க வாழ்க்கையில ஒரு கலப்பையை கொடுத்திருக்கிறார். ಮಧ್ಯಾಹ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮಗೊಂದು ನೇಗಿಲನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவனுடைய ஒரு ஊழியம், ದೇವರ ಮಾಡುವಂತ ಸೇವೆ, தேவனுடைய உத்தியோகம், ದೇವರು ಮಾಡುವಂತ ಕೆಲಸ. என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? நித்திரை செய்கிறவனே, ನಿದ್ರೆ ಮಾಡುವವನೇ, எழுந்துரு, ಎದ್ದೇಳು. உனக்கு கலப்பைய மேல கை வைத்து பின்னிட்டு பார்க்கறாயா? ನೀನು ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡುತ್ತೀಯಾ? எப்போ கலப்பைய மேல கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கறானோ, ಯಾವಾಗ ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾನೋ,
19 வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம், அவள் உப்பு தூண் ஆகிவிட்டாள். ಆದಿಕಾಂಡ 19ರಲ್ಲಿ ಅವಳು ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ ಬಿಟ್ಟಳು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது சாரமற்ற ಉಪ್ಪಾಗಿவிட்டாள். ಅದು ರುಚಿ ಇಲ್ಲದ ಉಪ್ಪಾಗಿ ಬಿಟ್ಟಳು. அப்படி என்ன என்ன? ಹಾಗೆಂದರೆ ಏನು? தனக்கும் பிரயோஜனம் இல்லை, ತನಗೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ, தன் புருஷனுக்கும் பிரயோஜனம் ತನ್ನ இல்லை, ಗಂಡನಿಗೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ, தன் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ ಪ್ರಯೋಜನ, தன்னை அழித்த தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, ತನ್ನನ್ನು ಕರೆದ ದೇವರಿಗೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. உப்பு தூணாய் நின்று விட்டான். ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ ನಿಂತು ಬಿಟ್ಟಳು. ஏ, ಯಾಕೆ? கலப்பையின் மேல கை வைத்தவள் பின்னிட்டு பார்த்து விட்டான். ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಿ ಬಿಟ್ಟಳು. தேவப்பிள்ளை ஓட முடியுமா? ಓಡಲಾಗು ಸಾಗುತ್ತಾ? திரும்பி பார்க்காத ஓடு என்று சொன்னா ತಿರುಗಿ ನೋಡದಂತೆ ಓಡು ಎಂದು ಹೇಳಿದರು. அவளால முடியவில்லை. ಅವಳಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. கலப்பையின் மேல கை வைத்து திரும்பி பார்த்து விட்டான். ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ತಿರುಗಿ அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು உங்க ஒவ்வொரு கையிலுமாக ஒரு கலப்பையை கொடுத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ನೇಗಿಲನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உனக்கு ஏத்த மாதிரி, ನಿನಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ, உன் ஞானத்துக்கு ஏத்த மாதிரி, ನಿನ್ನ ಜ್ಞಾನಕ್ಕೆ ತಕ್ಕ உன் ಹಾಗೆ, படுத்துக்கு ஏற்ற மாதிரி, ನಿನ್ನ ಹಣಕ್ಕೆ ತಕ್ಕ உன்னுடைய ಹಾಗೆ, யோகியத்துக்கு ஏத்த மாதிரி ನಿನ್ನ ಯೋಗ್ಯಕ್ಕೆ அந்த ತಕ್ಕ கலப்பையை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಆ ನೇಗಿಲನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு அதை வீணாக்கி கொண்டு வருகிறார். ನೆವಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಅದನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಂಡು. ஒவ்வொருத்தர் மேல கலப்பையை கொடுத்திருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ನೇಗಲನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நேர் உழுவ வேண்டும். ನೀನು ಅದು ಉಳಬೇಕು. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருடைய பலன்கள் நீ காட்ட வேண்டும். ಅದರ ಫಲಗಳನ್ನು உன் நிலத்தை பின்னால பார். ನಿನ್ನ ಭೂಮಿಯನ್ನು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡು. மண் அப்படியே தாக்குது, முள்ளு அப்படியே இருக்குது, கல் அப்படியே இருக்குது. ಮಣ್ಣು ಕಲ್ಲು ಮಣ್ಣು ಹಾಗೆಯೇ ಇದೆ. ಇನ್ನು எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ. பவுல் சொல்கிறார், ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, ஏற்ற காலத்துல மழையை கொடுத்து, ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸಿ, நல்ல நிலத்தை கொடுத்து, ಒಳ್ಳೆ ಭೂಮಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ, அதுல முள்ளு வளர செய்தியானா ಅದರಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾಡಿದರೆ நீ சபிக்கப்பட்டு போவாய். ನೀನು ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗುತ್ತೀಯ. எச்சரிக்கையா இருந்தக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. இது ஆகுமா அது ஆகாதோ என்று யோசிக்கிறது நீ அல்ல, நான். ಇದು ಆಗುತ್ತದೋ ಇಲ್ಲವೋ ಯೋಚಿಸುವುದು ನೀನಲ್ಲ, உன் ನಾನು. கையில ஆகும் என்று தான் நான் இந்த கலப்பையை உன் கையில கொடுத்தேன். ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ಈ ನೇಗಿಲನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟೆ. நீயோ ಅದನ್ನು ನೀನು முடியவில்லை, முடியாது என்று சொல்லிவிட்ட. ಆಗುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಿದ್ದೀಯಾ? இந்த கலப்பையை கையில வாங்க முடியாதபடிக்கு ಈ ನೇಗಿಲನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳದಂತೆ மோசே சொன்னா, என்னால இது முடியாத ஆண்டவரே, வேற ஆளாவது பாரு என்று சொல்லிவிட்டான். ಮೋಸೆ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ, ಬೇರೆಯವರನ್ನು ನೋಡಿಯಪ್ಪ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த இடத்துலயும் தடமாடுகிறான் பாருங்க. ಆ ಸ್ಥಳದಲ್ಲೂ ತಡಬರಿಸುತ್ತಾನೆ. மாபெரும் கலப்பையை என் கையில கொடுக்கிறா. ಈ ಉನ್ನತವಾದ ನೇಗಿಲನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೀರಾ? அந்த ஜனத்தை விடுவிக்க என்னால முடியுமா? ಆ ಜನರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. அந்த கலப்பையை கீழே போட ஆரம்பிக்கிறான். ಆ ನೇಗಿಲನ್ನು ಕೆಳಗಡೆ ಹಾಕಲು ನೋಡುತ್ತಾನೆ. ஆனாலும் தேவன், ಆದರೂ ದೇವರು, உன்னால முடியும், ನಿನ್ನಿಂದ ಆಗುತ್ತದೆ, உன்னால முடியும் என்று தான் ನಿನ್ನಲ್ಲಿ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ தாய் வயிற்றிலிருந்து உன்னை வேறு பிரித்தேன். ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದಲೇ ಬೇರ್ಪಡಿಸಿ நைல் நதி மூலியமா உன்னை காப்பாத்தினேன். ನೈಲ್ ನದಿಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದೆ. ராஜாவின் அரமனையில் உன்னை வளர்க்க வைத்தேன். ರಾಜನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಬೆಳೆಯಿಸಿದೆ. ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தேன். ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟೆನು. ஏன்? ಯಾಕೆ? உன்னால முடியும் என்று தான் தாய் வயிற்றிலே நான் தெரிந்து கொண்டேன். ನಿನ್ನಲ್ಲಿ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದಲೇ ಬೇರ್ಪಡಿಸಿ ತಿಳಿದುಕೊಂಡೆನು. நீ யாரா இருக்கிறா? ನೀನು ಯಾರಾಗಿದ್ದೀಯ? உன்னை தாய் வயிற்றிலே தெரிந்து கொண்டு இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. என் கல்பியை எடுத்துக்கொள்வாய். ನನ್ನ ನೇಗಿಲನ್ನು ಒತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? கொஞ்ச நாள் போட்டுடுவா, ಸ್ವಲ್ಪ ದಿವಸಕ್ಕೆ ಹಾಕಿ ಬಿಡುತ್ತೀಯಾ? மறுபடியும் ஓடி வந்து ಮತ್ತೆ ಓಡಿ ಬಂದು மனசாபப்பட்டு எடுத்துக்கொள்வாய். ಮನಸ್ಸಾಂತರ ಒಂದು ಎತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? அந்த கல்பியை போட்டு விட்டான் பேதுரு. ಆ ಪೇತ್ರನು ಆ ನೇಗಿಲನ್ನು ಹಾಕಿ ಬಿಟ್ಟನು. துக்கப்பட்ட ஆளுதான். ದುಃಖಪಟ್ಟು ವ್ಯಥೆಪಟ್ಟು ಅತ್ತನು. மாபெரும் கனமான ஊழியமான கலப்பையை போட்டு விட்டனே. ಉನ್ನತವಾದ ನೇಗಿಲನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕಿ ಬಿಟ್ಟನೆ. மனஸ்தாபப்பட்டான், ಮನಸ್ಸಾಂತರ ಪಟ್ಟನು, ஓடி வந்தான், ಓಡಿ ಬಂದನು, மீண்டும் கலப்பை எடுத்துக்கொண்டான். ಮತ್ತೆ ನೇಗಿಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அப்போஸ்தலர்கள் செய்யாத காரியங்கள் எல்லாம் அவன் செய்து முடித்தான். ಅಪೊಸ್ತಲರು ಮಾಡಲಾರದ ಕಾರ್ಯವನ್ನು ಅವನು தலை கீழாக அவன் ரத்த சாட்சியா அவன் செத்தான் கிறிஸ்துக்காக. ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ நம்ம சாணவேலையில கலப்பை உனக்குள்ள இருக்கிற கலப்பையை போட்டு விட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று தேவன் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறா. நீ என்ன பதில் கொடுப்பா? ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ನೇಗಿಲನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ ಎಂದು ದೇವರು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವಾಗ நிச்சய முடியாது. ஏன் நான் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் செய்யறேன்? ನಿಲ್ಲದಂತೆ ಯಾಕೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರಯ್ಯ? என் கையில கொடுத்துக்கிற பொறுப்பை நான் செய்ய வேண்டும். ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿ உட்கார்ந்தியோ படுத்தையோ நான் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று தான். ಕುಳಿತುಕೊಂಡೋ ಮಲಗಿಕೊಂಡೋ ಕಾರ್ಯ ಮುಗಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ இயேசு சாமி சொன்னார், முடித்தே. ಯೇಸು ಹೇಳಿದರು ಮುಗಿಸಿದೆ. பவுல் சொன்னார், முடித்தே. ಪೌಲರು ಹೇಳಿದರು ಮುಗಿಸಿದೆ.
இன்னைக்கு அநேக மக்கள் தொடுகிறார்கள், முடிக்க முடியவில்லை. ಇವು ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ, எத்தனை ஊழியக்காரரை பார்க்கும்போது தொடங்குனார்கள், முடிக்க முடியவில்லை. ಎಷ್ಟೋ ಸೇವಕರು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ, ಅದನ್ನು ಮುಗಿಸಲಾಗುವುದು. தொடங்குறது பெருசல்ல, ಆರಂಭ ಮಾಡುವುದು ದೊಡ್ಡದಲ್ಲ, முடிக்கிறது தான் பெருசு. ಮುಗಿಸುವುದೇ ಬಹಳ எப்படி ಶ್ರೇಷ್ಠ. தொடங்கினாய், ಯಾಗೆ ಆರಂಭ எப்படி ಮಾಡಿದೆಯೋ, முடித்தாய். ಯಾಗೆ ಮುಗಿಸಿದೆ. அநேக பேர் தொடுகிறார்கள், ಅನೇಕರು ಆರಂಭ ಮಾಡುತ್ತಾರೆ, பரிசுத்தல தொடுகிறார்கள், ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ, விசுவாசத்தை தொடுகிறார்கள், ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ, வாஞ்சியில தொடுகிறார்கள், ಆಸೆಯಲ್ಲಿ ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ, முடியல ஏனாய் விடுகிறார்கள். ಕೊನೆಯಲ್ಲಿ ಏನಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ, பரிசுத்த இழந்தவரா, ಪರಿಶುದ್ಧ ಕಳೆದುಕೊಂಡು, விசுவாசம் இழந்தவரா, ನಂಬಿಕೆ ಕಳೆದುಕೊಂಡು வேதனை அடைந்து போறார்கள். ಆಳು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஒரு தீர்க்கதரிசி ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது, ಒಂದು ಪ್ರವಾದಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗ ஒரு ஊழியக்காரர் ಒಂದು ಸೇವಕರು மரித்து ஆவியாய் சுத்திக் கொண்டிருந்தார். ಸತ್ತು ಆತ್ಮವಾಗಿ ಸುತ್ತುತ್ತಿದ್ದರಂತೆ, கத்தி கூச்சல் போட்டாரா, ಕಿರಿಚಿ ಕೂಗಾಡಿದರಂತೆ. அவர் கிட்ட வந்து சொன்னாரா, ಅವರ ಹತ್ತಿರ ಬಂದು ಹೇಳಿದರಂತೆ, நான் தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாங்களும் உன்ன போல ஊழியம் செய்தா, ನಾವು ನಿಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವೆ எத்தனை ಮಾಡಿ பிசாசை விரட்டினேன், ಎಷ್ಟೋ ಸೈತಾನ್ಗಳನ್ನು ಓಡಿಸಿದೆ, எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಟ್ಟೆ. ஆனா ಆದರೆ தௌக்கத்தில் அப்படி இருந்தேன், ಆರಂಭದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇದ್ದೆ, முடிவில் ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ விபிச்சாரத்தில் விழுந்து விட்டேன், ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದೆ, என் நித்தியத்தை எழுந்து விட்டேன், ನನ್ನ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡೆ, நான் பட்ட பாடுகள் அத்தனைமாக வீணாகி விட்டது, ನಾನು ಎಲ್ಲ ಪಟ್ಟ ಸಂಕಟಗಳೆಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. எனக்கு ஆவியா சுத்தி கொண்டிருக்கிறேன். ಇವತ್ತು ಆತ್ಮವಾಗಿ ಸುತ್ತುತ್ತಿದ್ದೆ. ஏ ಯಾಕೆ? தௌக்கத்தில் இருந்த அந்த வாஞ்சி, ಆರಂಭದಿಂದ ಇರುವ ಆಸೆ, அந்த வல்லமை, ಆ ಬಲ, அந்த பிரசன்னம், ಆ ಪ್ರಸನ್ನ, அந்த பயபக்தி, ಆ ಭಯಭಕ್ತಿ அந்த முடிவிலே இல்லாமல் போய்விடுகிறது, ಕೊನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. நான் போல் சொல்றார், ಆದರೆ ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ, நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟವನ್ನು நீ முடிக்க வேண்டும். ನಾನು ಮುಗಿಸಬೇಕು. ನಾವು விசுவாசம் இல்லாமல் இருந்தால் முடிக்க முடியாது, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಮುಗಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. தேவனையே முடிக்க முடியுமா? ಮುಗಿಸಲಾಗುತ್ತದೆ. கர்த்தர் கூட இருக்க வேண்டும், ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ கர்த்தரோடு நீ இருக்க வேண்டும், ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀನಿರಬೇಕು. அப்பா தான் முடிக்க முடியும். ಆಗಲೇ ಮುಗಿಸಲು கர்த்தர் ಸಾಧ್ಯ. எங்கேயோ நீ எங்கேயோ எப்படி முடிக்க முடியும்? ದೇವರು ಎಲ್ಲೋ ನೀನೆಲ್ಲೋ ಇದ್ದರೆ ಯಾಕೆ ಮುಗಿಸಲು கர்த்தர் ಸಾಧ್ಯ? கூட வைத்து தானே முடிக்க முடியும். ದೇವರನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. நண்ப தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. 2 தீமோத்தேயு 4:7-8 ವಾಸ್ತು பாருங்க. 2 ತಿಮೋತಿ 4ನೇ நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟವನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸಿದೆ. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ನನ್ನ ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಓಟವನ್ನು ಕಣಗಾಣಿಸಿದ್ದೇನೆ, ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, ನೀತಿವಂತರಿಗೆ ದೊರಕುವ ಜಯಮಾಲೆಯ ಮುಂದೆ ನನಗೆ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன சொல்லிற பாருங்க, ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. நல்ல ஓட்டத்தை ஓடினேன், ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟ ಮಾಡಿದೆ, நான் ஓட முடியாதபடிக்கு ನಾನು ಓಡಲಾರದಂತೆ எத்தனை தடைகள், ಎಷ್ಟೋ ತಡೆಗಳು. அவன் சொல்லுகிறான், ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ, எத்தனை நிந்தனைகள், ಎಷ್ಟು எத்தனை ನಿಂದನೆಗಳು, போராட்டங்கள், ಎಷ್ಟು எத்தனை ಹೋರಾಟಗಳು, அடிகள். ಎಷ್ಟು ಒದೆಗಳು. ஒரு தடவை அடிச்சா 39 அடி அடிக்குவார்களா, ಒಂದು ಸಲ ಹೊಡೆದರೆ 39 ಸಲ ಹೊಡೆಯುತ್ತಿದ್ದರು. இவ்வளவு கறி அவன் உடம்புல இருந்து வந்துடுமா, ಇಷ್ಟು ಯೂದர்களಾல் ಮಾಂಸ ಕಿತ್ತುಕೊಂಡು ಬರುತ್ತಿತ್ತಂತೆ. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் 5 தடவை அடிச்சாரலா, 5 ಸಲ ಹೊಡೆದರಂತೆ. இப்பொழுது அந்த சரீரத்தோடவே இருக்கிறானா, ಈಗಲೂ ಅದೇ ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದಾರಂತೆ. ஆனா நோய் இல்ல, ಆದರೆ ನೋವುಗಳಿಲ್ಲ. சோர்ந்து போன சில ஊழியக்காரர் எடுத்து போய் காட்டுறாரா, ಸೋತು ಹೋದ ಸೇವಕರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ பவுலே உன்னுடைய சரீரத்தை காட்டு என்று சொல்கிறாரா, ಪೌಲರೇ ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ತೋರಿಸಿರಿ ಎನ್ನುತ್ತಾರಂತೆ. அவர் சரீரத்தை காட்டாரா, ಅವರು ಶರೀರವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನಂತೆ. பயங்கரமாக சிதறடிஞ்சிருக்கிறது அந்த சரீரம், ಶರೀರ ಚೆದರಿ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿದೆ ಏಟಿನಿಂದ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. முடித்தேன், ನಾನು ಮುಗಿಸಿದೆ. எவ்வளவு அருமையா சொல்கிறான். ಎಷ್ಟು ವಿಶೇಷ. முடித்தவனுக்கு என்னத்தான் கொடுக்கிறாரு, ಮುಗಿಸಿದೆ ನಿಮಗೆ ಏನು ಕೊಡುತ್ತಾರಪ್ಪ? கிரீடத்திலே விசேஷமான கிரீடம், நீதியின் கிரீடம். ಕಿರೀಟದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಕಿರೀಟ. 5 கிரீடம், அதுல விசேஷமான கிரீடம், நீதியின் கிரீடம். 5 ಕಿರೀಟದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದದ್ದು ನೀತಿಯ ಕಿರೀಟ. அது ஒரு கல், ಅದರ ಒಂದು ಕಲ್ಲು இந்தியா நாடு வாங்க முடியாது, ಭಾರತ ದೇಶವನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಲಾಗ அவ்வளவு விலையாது, ಅಷ್ಟು ಬೆಲೆಯುಳ್ಳ அப்பேற்பட்ட கிரீடத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்க. ಆ ರೀತಿಯ ಕಿರೀಟವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡನು ನೋಡಿ. வேதம் என்ன சொல்லுது, ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நான் உன்னை கிரீடத்துக்காக அளித்திருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಿರೀಟಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದೇನೆ, பின்னிட்டு பார்க்காதே, ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಬೇಡ, கல்பியை வை, ನೇಗಿಲ ಹಿಡಿದುಕೋ, நீ மொட்டையில நானும் நோடு கல்பை பிடித்துக் கொள்கிறேன், ನೀನು ಮಾತ್ರವಲ್ಲ ನಾನು ಆ ನೇಗಿಲನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ.
55 ஊழியத்தில் நான் மட்டும் இல்லை, தேவன் என்னோடு இருந்தார். 55 ವರ್ಷ ಸೇವೆಯಲ್ಲಿ ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅಯ್ಯ ಜೊತೆಯಲ್ಲಿ. இல்லாவிட்டா செய்ய முடியுமா? ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಮಾಡಲಾಗುತ್ತಿಲ್ಲ. கோடிக்கணக்கான பிசாசுகள் உங்களுக்கு தெரியாது. ಕೋಟ್ಯಾಂತರ ದುರಾತ್ಮ ಸೇನೆಗಳು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ. அன்பு தேவப்படி ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அத்தனையும் ஜெயிக்கணும்னா ಅಷ್ಟನ್ನು ಜಯಿಸಬೇಕೆಂದರೆ அவரோடு இருக்க வேண்டும். நீ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ಅವರ ಚಿತ್ತಕ್ಕೆ அவருடைய ವಿಧೇಯರಾಗಬೇಕು. எங்கேயோ நீ எங்கேயோ ஓடி நிற்கிற. ಅವರ ಚಿತ್ತ ಎಲ್ಲೋ ನೀವೆಲ್ಲ அவருடைய சித்தம் இல்லாதபடி எது செய்த போதிலுமோ வாய்க்காது. ಅವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಏನು ಮಾಡಿದರೂ ಏಳಿಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த இடம் அவருடைய சித்தம், ಈ ಸ್ಥಳ ಅವರ ತೀರ್ಮಾನ, இந்த கட்டடம் அவருடைய சித்தம், ಈ ಕಟ್ಟಡ ಅವರ ತೀರ್ಮಾನ, நீங்கள் அவருடைய சித்தம், ನೀವು ಅವರ என்னோட ತೀರ್ಮಾನ, அழிப்பு அவருடைய சித்தம். ಅಯ್ಯನವರ ಕರೆಯುವಿಕೆ ದೇವರ அதான் எதுக்கும் ತೀರ್ಮಾನ. நான் பயப்படுறதில்ல. ಆದ್ದರಿಂದ ಅಯ್ಯ அவர் ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. பார்த்துக்குவார், ಅವರು அவர் ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, பார்த்துக்குவார். ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? அவருடைய சித்தத்துக்குள்ள நான் இருக்கிறபடியால ಅವರ ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರ ಇರುವುದರಿಂದ அவர் பார்த்துக்குவார். ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் தான் பொறுப்பாளி. ಅದೇ ಅವರೇ ಜವಾಬ್ದಾರಿ. என்னை அழித்தார், ನನ್ನನ್ನು ಕರೆದರು, என்னை போஷிப்பார். ನನ್ನನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡಿ 1972 1972ರಲ್ಲಿ என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, நீ ஊழியத்தை செய், ನೀನು ಸೇವೆ ಮಾಡು, நான் உன்னை போஷிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡುತ್ತೇನೆ. இது வரைக்கும் ಇದುವರೆಗೂ அவரோட வார்த்தை, ಅವರ ವಾರ್ತೆಗಳು, அவருடைய கையில் என்னை பிடித்து கொண்டேன். ಅವರ ಕೈಯನ್ನು ಅಯ್ಯ ಹಿಡಿದುಕೊಂಡರು. நடந்தது என்ன நடந்தது? ಏನು ನಡೆಯಿತು? பணம் எனக்கு காத்திருக்கிறது, ಹಣ ಅಯ್ಯನವರಿಗೆ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದೆ, சாப்பாடு எனக்கு காத்திருக்கிறது, ಊಟ ಅಯ್ಯನವರಿಗೆ ಕಾಯ್ದು, துணிமணி காத்திருக்கிறது. ಬಟ್ಟೆ ಬರೆ ஒரு ಕಾಯ್ದು. நாளும் எனக்கு கொடு என்று கேட்கவில்லை. ಒಂದು ದಿವಸವೂ ಕೊಡು ಎಂದು ಕೇಳಲಿಲ್ಲ. நான் ஏன் கேட்க வேண்டும்? ನಾನು ಯಾಕೆ ಕೇಳಬೇಕು? எங்க அப்பா என்னை அழித்தார், ನಮ್ಮ ಅಪ್ಪ ಕರೆದವರು மகனுக்கு செய்ய வேண்டியது அவர் செய்து கொண்டு வருகிறார். ಮಗನಿಗೆ ಮಾಡುವುದನ್ನು ಅವರು யார் இடத்துல ಮಾಡ್ತಾರೆ. கையேந்த என்னை விடவில்லை. ಯಾರ ಹತ್ರ ಕೈ ಚಾಚುವಂತೆ ಬಿಡಲಿಲ್ಲ. தேவன் தான் ದೇವರು ದೇವರೇ, உன்னை போஷிக்கிற என்னோட ஊழியத்தை நில். ನಿನ್ನನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ನನ್ನ சாமி நான் தளர்ந்து போய்விட்டேன், கையில சக்தி இல்லை என்று சொன்னேன். ಸ್ವಾಮಿ ನಾನು ಬಳಲಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. நீ நில், ನೀನು ನಿಲ್ಲು, பரிசுத்தாவியானவர் சொன்னார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಹೇಳಿದರು, நான் ஊழியம் செய்யறேன். ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ. உங்களெல்லாம் ஊழியம் செய்ய கொண்டு வரது யாரு? ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡಿ ಕರೆತರು அவர்தான். ಅವರೇ அவர் ದೇವರು. சொல்லிவிட்டார், நீ நில்லு, நான் செய்யற ஆத்மங்களை கொண்டு வரேன். ನೀನು ನಿಲ್ಲು, ಆತ್ಮನು ನಾನು ಕರೆತರುತ್ತೇನೆ. அப்ப அவர் கொண்டு வந்தவர் உன்னை சும்மா விட்டுடுவாரா? ಅವರು ಕರೆತಂದವರು ಸುಮ್ಮನೆ ಬಿಡುತ್ತಾರಾ? தப்பு செய்யும் போது முன்னு வீசுவாரு, ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ ದಂಡಿಸುತ್ತಾರೆ, நீ மனம் திரும்பும் போது உன்னை நேசிப்பாரு. ನೀನು ಮನಸ್ಸಾಂತರ ಪಡುವಾಗ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. இதுதான் தேவனிடத்துல நான் அறிந்து கொள்கிற தேவ காரியங்கள். ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ வேண்டாம் வேண்டாம் என்று சொல்றவளுக்கு அவரோட தெய்வ அவரோட ஆசீர்வாதம் உன்னை நெருங்கி வடியும். ಬೇಡ ಬೇಡ ಎನ್ನುವಷ್ಟು ಅವರ ಆಶೀರ್ವಾದ, உன்னோட பாத்திரம் நெருங்கி வடியும் என்று சொன்னார். ನಿನ್ನ ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ ಎಂದರು. சகலமும் எங்களுக்கு செய்தார். ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ಟರು, ನಮಗೆ கட்டடங்களை செய்தார், ಕಟ್ಟಡಗಳನ್ನು ಕಟ್ಟಿದರು, ஆத்மால கொடுத்தார், ಆತ್ಮಗಳನ್ನು இனி ಕೊಟ್ಟರು, நேசிக்கிற ஆத்மால கொடுத்தார். ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು. அதிகாலையில பார்க்கும்போது எத்தனை சகோதரிகள் இங்க பணிவிட செய்யறாங்க தெரியுமா? ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನೋಡು, ಎಷ್ಟು ಸಹೋದರಿಗಳು ஒரு நாள் தவறாதபடிக்கு பணிவிட செய்றார்கள். ಒಂದು ದಿವಸ ತಪ್ಪದಂತೆ ಪಾರುಪತ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? இது அவருடைய சபை, அவருக்கு கர்த்தர் நியமிக்கிறார். ಇದು ಅವರ ಸಭೆ. ஓ மகளே, என்னோட பணிவிட என்னோட ஆலயத்தை சுத்தமாக்கு. ಹೋಗು ಮಗಳೇ, ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಶುದ್ಧ திரும்ப ಮಾಡು. சாயந்தரம் வந்து எல்லாம் செய்யறார்கள். ಮತ್ತೆ ಸಾಯಂಕಾಲ ಬಂದು ಎಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ. இதெல்லாம் என்ன? என் மனைவிக்கு சொன்ன, இதெல்லாம் யார் பாக்குறது? ಪಾಸ್ಟರ್ ಮಗ ಹೇಳಿದರು, ಅಯ್ಯ ಇದೆಲ್ಲ நீ ಯಾರು எத்தனை ಮಾಡುವುದು? சம்பளம் கொடுத்தாலும் வந்து செய்ய முடியுமா? ನೀನು ಎಷ್ಟು ಸಂಬಳ ಕೊಟ್ಟರು ಬಂದು ಮಾಡುತ್ತಾರಾ? அவருடைய சபை ಅವರ ಸಭೆ. எஜமான் அவர் செய்யறா, ಯಜಮಾನ್ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவருக்கு ஏத்த கூலி அவர் கொடுப்பார். ಅವ್ರಿಗೆ ತಕ್ಕ ಕೂಲಿಯನ್ನು ಅವರು ಕೊಡುತ್ತಾರೆ. ಅವರಿಗೆ தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகியாலத்தா ಆದ್ದರಿಂದಲೇ அவர் நடத்துகிற தேவனா இருக்கார். ಅವರು ನಡೆಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. 10:38-37 இபிரியர் புஸ்தகம். ಇಬ್ರಿಯರ வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ಬರುವಾತನು ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲದಲ್ಲಿ ಬರುವನು, ತಡ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ನನ್ನವನಾಗಿರುವನು ನೀತಿವಂತನು, ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು. ಅವನು ಹಿಂದೆಗೆದರೆ ಅವನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷವಿರುವುದಿಲ್ಲ. அவன் ದೇವರ ಮಕ್ಕಳು, ஒருவன் பின்வாங்கி போனா அவன் மேல பிரியம் இல்லை. ಒಬ್ಬನು ಹಿಂದೆಗೆದರೆ ಅವನ ಮೇಲೆ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ. எத்தனை பேர் பின்வாங்கி இருக்கிறீங்க தெரியுமா? இங்க ಎಷ್ಟು ಜನ ಹಿಂದೆಗೆ உட்கார்ந்து நிக்கிற, கை தட்டுற, பாடுற, ஆனா பின்வாங்கி இருக்கிற தெரியுமா உனக்கு? ಕುಳಿತು ಕೈತಟ್ಟಿ ಆಡುತ್ತೀರಾ, ಆದರೆ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ ಗೊತ್ತಾ? எத்தனை சகோதரிகள் இங்க பின்வாங்கிக்கிறீங்க தெரியுமா? ಎಷ್ಟು ಸಹೋದರಿಗಳು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ? ஆராதனைக்கு வர, ಆರಾಧನೆಗೆ ಬರುತ್ತೀರಾ, பாடுற, ಆಡುತ್ತೀರಾ, துதிக்கிற, ಸ್ತುತಿಸುತ್ತೀರಾ, பின்வாங்கி இருக்கிற. ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? ஓ பிள்ளையே, ಓ ಮಗುವೆ, நான் நாளை என்ன கனப்படுத்துகிறா, ನಾಲಿಗೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೀರಾ? உன் இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கிற. ನಿಮ್ಮ ಹೃದಯ ನನ್ನಿಂದ ಬಹಳ ದೂರವಾಗಿದೆ. தூரமாக்குற அந்த இருதயத்தை போய் அவருக்கு அர்ப்பணித்து விடு.
ದೂರವಾದ ಹೃದಯವನ್ನು ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿರಿ. அவர் வாசம் செய்யட்ட விடு, ಅವರು ವಾಸ ಮಾಡಲಿ ಬಿಡಿ, அவர் உன்னை நடத்துவார் விடு. ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. முடிஞ்சளவுக்கு ஏன் கையில ஏன் கை கியூல வந்து நிக்காத. ನೀವು ಕೊನೆಯಲ್ಲಿ ಅಯ್ಯವನ ಹತ್ರ ಕ್ಯೂನಲ್ಲಿ ಬಂದು இது ಓದವಾದ ಕರಂ ಇದೆ, ಇದು ಬೇಡವಾದ ಕೈ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கரத்தை எதிர்பார், ಅವರ ಕೈಯನ್ನು ಎದುರು ನೋಡಿರಿ. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுக்கிறேன். ನನಗೆ ಸಹಾಯ ಬರುವ ಪರ್ವತಗಳ ಕಡೆಗೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಎತ್ತುತ್ತೇನೆ. யார் கிட்ட இருந்து வரதா? ಯಾರ ಹತ್ತಿರದಿಂದ ಬರುತ್ತದೆ? வானத்தையும் பூமியும் உண்டாக்குற தேவனிடத்துல இருந்து வரதா. ಆಕಾಶ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಂದ ಬರುತ್ತದೆ. உன்னை தரித்திரத்துல விடுவாரா? அவ்வளவு பெரிய செல்வந்தராச்சு, கோடியாதீஸ்வரர், ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯ ಅಂತ ಕೋಟ್ಯಾಧೀಶರು ನಿಮ್ಮ ಬಡತನದಲ್ಲಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஐயா, உனக்கு சகாயம் செய்யறாரு யாரா இருக்கிறா? ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವವರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் அவர். அப்படி இருக்கும்போது ಆಗಿರುವಾಗ அவர் சகாயம் குறைவாயிடுமா? ஆமென். ಅವರ ಸಹಾಯವು ಕೊರತೆಯಾಗಿ ಬಿಡುತ್ತದಾ? ஒரு பெரிய கோடியாதீஸ்வரர் இருந்தானா, ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ ಇದ್ದನಂತೆ. எத்தனையோ கப்பல் இருந்துச்சா, ಎಷ್ಟೋ ಕಪ್ಪಲುಗಳು ಇದ್ದಂತೆ. ஒரே மகனா ಒಂದೇ ಮಗನಿದ್ದನಂತೆ. போய் அப்பா கிட்ட தேம்பி தேம்பி அழுகுறானா. ಅಪ್ಪನ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಬಿಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿ ಅಳುತ್ತಿದ್ದನಂತೆ. அவருக்கு கொல்ல வேண்டிடுச்சா? ಅವರಿಗೆ ಹೃದಯ இவ்வளவு பெரிய கோடியாதீஸ்வரர் நான், ಇಷ್ಟು ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ ನಾನು, ஒரே மகன், ஏன் அழுகுற? ಒಂದೇ ಮಗನಾದ ನೀನು ಯಾಕೆ ಅಳುತ್ತೀಯಪ್ಪ? உனக்கு என்ன வேணும் மகனே? ನಿನಗೆ ಏನು ಬೇಕಪ್ಪ? அப்பா, ಅಪ್ಪ, ஒரு அவாய் செருப்பு வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டானா. ಒಂದು ಅವಾಯ್ ಚಪ್ಪಲು ತೆಗೆದುಕೊಡಲಾಗುತ್ತದಪ್ಪ ಅಂದನಂತೆ. துக்கப்பட்ட அழந்தாரா, ದುಃಖಪಟ್ಟು ಹತ್ತರ. அப்பனாகிய என்னை இவ்வளத்தனா நீ புரிந்து கொண்டது? ಅಪ್ಪನಾದ ನನ್ನನ್ನು ಇಷ್ಟೇ ನೀನು ಲೆಕ್ಕ அத்தனை ಮಾಡಿಕೊಂಡೆ. சொத்து உனக்கு அல்லவா? ಅಷ್ಟು ಸ್ವತ್ತು ನಿನಗಲ್ಲವಾ? அவாய் செருப்பு வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாயே. ಅವಾಯ್ ಚಪ್ಪಲಿ ತೆಗೆದುಕೊಡಲು என் அன்பை எவ்வளவு வரைக்கும் புரிஞ்சு கொண்டு இருக்கிறா? ನನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಎಲ್ಲಿಯವರೆಗೆ ನೀನು ಅನುಭವಿಸಿದ್ದೀಯಾ? என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனிடத்துல நாம் கேட்கிற ஆசீர்வாதம் அப்படித்தான். அவாய் செருப்பு கேட்டுக்கிறோம், ದೇವರ ಹತ್ತಿರ ನಾವು ಅವಾಯ್ ಚಪ್ಪಲಿ ಕೇಳುತ್ತೇವೆ ಅಷ್ಟೇ. அவர் கொடுக்க தாராளமா இருக்கிறாரு. ಅವರು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಧಾರಾಳವಾಗಿ. ஏன் கேட்கிறப்ப அவர்கிட்ட? ಯಾಕೆ ಅವರ ಹತ್ರ ಏನು ಕೇಳುತ್ತೀರಾ? அவர் கேட்ட நேரத்துல கொடுக்கிறாரு. ಅವರು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾರೆ. 55 வருஷம் இயேசு சுவாமி பார்த்தேன். 55 ವರ್ಷದಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೋಡಿದರು. வேத சொல்தே, ವೇದ ಹೇಳುತ್ತೆ, நீதிமான் தூங்கி நிற்கும் போது கூட கொடுக்குவாராம் அவனுக்கு. ನೀತಿವಂತನಿಗೆ ನಿದ್ರೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಕೊಡುತ್ತಾರಂತೆ. நித்திரேன என்ன? ಆ ನಿದ್ರೆ ಅಂದರೆ ಏನು? தூங்கி கொர்க்க அடிக்கிறதல்ல, ನಿದ್ರಿಸಿ ಗೊರಕೆ ಹೊಡೆಯುವುದಲ್ಲ. விசுவாசம் என்ற துக்கம், ನಂಬಿಕೆ ಎಂಬ ನಿದ್ರೆ கட்டாயம் உனக்கு உதவி செய்வா. ಖಂಡಿತವಾಗಲೂ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இங்க எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் தெரியுமா? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ எத்தனை திருமணம் ஆச்சு தெரியுமா? ಎಷ್ಟು ಮದುವೆಗಳು இப்பொழுது ஒரு திருமணத்துக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன். ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಮದುವೆಗೆ ಅನೌನ್ಸ್ ಮಾಡಲು ಹೋಗ್ತಾರೆ. ಕೊನೆಯಲ್ಲಿ என்ன மன்னிச்சிடுங்க, ಕ್ಷಮಿಸಿಬಿಡಿರಿ. திருமணமே உங்க குடும்பத்துக்குள்ள ஆகக்கூடாது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ನೋಡಿದರೆ ஒருமே பசி பட்டினி வீடு இல்ல வாசல் இல்ல, உங்களுக்கு ராஜா மாதிரி திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னா சாதாரணமா? ಎಲ್ಲ ಸೌಕರ್ಯಗಳು ಇಲ್ಲದಿದ್ದರೂ ರಾಜನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮದುವೆ ಆಗಬೇಕೆಂದರೆ ಸಾಧಾರಣವಾದದ್ದಾ? என் கிருபை, ನನ್ನ ಕೃಪೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சபை மேல வைத்திருக்கிற கிருபை, ಸಭೆ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಕೃಪೆ. எத்தனை திருமணம் ஆச்சு தெரியுமா? ಎಷ್ಟು ಮದುವೆಗಳು ನಡೆಯುತ್ತೆ, எத்தனை சாவு பரலோகத்துக்கு ஆச்சு தெரியுமா? ಎಷ್ಟು ಪರಲೋಕದ ಸಾವುಗಳಾಯಿತು ಗೊತ್ತಾ? எல்லாரும் தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதோ ஒரு கட்டணம். இது ஜேம்ஸ் சபையா? ಇದು ಏನು ಜೇಮ್ಸ್ ಅಯ್ಯ ಸಭೆನಾ? ಯಾರು ಹೇಳಿದ್ದು ಜೇಮ್ಸ್ ಅಯ್ಯ ಸಭೆ ಎಂಬುದು? ஜேம்ஸ் சபையே கிடையாது. ಜೇಮ್ಸ್ ಅಯ್ಯಗೆ ಸಭೆನೇ ಇಲ್ಲ. யாரு சபை? ಇದು ಸಭೆ ಯಾರದು? ಆಮೆನ್. அவர் விழாவில சமாதித்த சபை, ಅವರ ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ ಸಂಪಾದಿಸಿದ ಸಭೆ ಇದು. அவரை விழாவில நம்மெல்லாம் குடியிருக்கிறோம். ಅವರ ಪಕ್ಕೆಗಳಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಸೇರಿದ್ದೇವೆ. ஏன் சபை உன் சபை, ஏன் சபை உன் சபை, யார் சபை இது? ನನ್ನದು ನಿನ್ನದು ಸಭೆ ಅಂದ್ರೆ ಇದು ಯಾರ ಸಭೆ? ஏன் பிசாசு போராடுறான்? ಯಾಕೆ ಸೈತಾನ್ ಹೋರಾಡುತ್ತಾನೆ? அவருடைய விழாவில் நீ இருக்கிறாய். ಅವರ ಪಕ್ಕೆಗಳಲ್ಲಿ நீ வெளியிலே வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறாய். ನೀವು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕೆಂದು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾನೆ. நீங்கள் அநேக பேர் ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரவில்லை. ಅನೇಕ ಆತ್ಮಿಕ ஆகையால ஆழமான சத்தியனால பேச முடியவில்லை. ಆದ್ದರಿಂದ ಆಳವಾದ ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡಲಾಗ எவ்வளவு ஞானத்தை தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? நீங்க ಎಷ್ಟು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ತುಂಬಿರಬೇಕಿತ್ತು ಗೊತ್ತಾ? முடியவில்லை. ಆಗುತ್ತಿಲ್ಲವೇ? என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதங்களை வாசிக்க வேண்டும். ವೇದಗಳನ್ನು ಓದಬೇಕು. மனகாலிலே தரித்திருக்க வேண்டும். ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಂಡಿರಬೇಕು. அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதையும் மறைச்சு வைக்கிறது இல்லை. ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವುದನ್ನು ಮರೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆகையால நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஒருவன் ಮಾಡುತ್ತೇನೆ. பின்வாங்கி போனா ಒಬ್ಬನ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ அவன் மேல எனக்கு பிரியம் இல்லை. ಅವನ ಮೇಲೆ ನನಗೆ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ. கல்பையின் மேல கை வைத்து விட்டு ನಾವು ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟು பின்னிட்டு பாத்தியனா ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡುವುದಾದರೆ நீ தகுதி இல்லையப்பா. ನೀನು ಅರ್ಹನಲ್ಲಪ್ಪ. ஏதோ உன் கலப்பை ಎಲ್ಲಿ உனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன பண்ணிருக்கிற? ನೀನು ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಿ? மூலையில விசிற வச்சுட்டு ಮೂಲೆಯಲ್ಲಿ ಬಿಸಾಡಿ ಬಿಟ್ಟು நீ ஆச்சு, உன் பஞ்சாயத்து ஆச்சு, உன் ஊடாச்சு,
உன் பிரச்சனை ஆச்சு, உன் குழப்பாச்சு, வருஷம் முழுவதும் இதுல ஓட்டிச்சு உன் கதை. ನೀನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಮನೆ ಇದರಲ್ಲೇ ವರ್ಷಗಟ್ಟಲೆ ಕಾಲ பவுல் என்ன சொல்லுகிறா? ಪೌಲರು ಏನ್ இனி ಹೇಳುತ್ತಾರೆ? ஜீவிக்கிறவன் தனக்கென்று ஜீவிக்காமல் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்காக ஜீவி. ಜೀವಿಸುವನು ತನಗೆಂದು ಜೀವಿಸಿದ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அப்பொழுது நான் உனக்காக ஜீவிக்கிறேன். ಆಗಲೇ ನಾನು ನಿನಗಾಗಿ அவருக்காக நீ ஜீவித்தேனா? ಅವರಿಗಾಗಿ ನೀನು ಜೀವಿಸುವುದಾದರೆ அவர் உனக்காக ஜீவிப்பார். ಅವರು ನಿನಗಾಗಿ இந்த ಜೀವಿಸ. ரகசியம் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. ಈ ರಹಸ್ಯ ಅನೇಕ ದೇವರ அவருக்காக ಮಕ್ಕಳಿಗೆ ஜீவித்து பாரு. சும்மா இங்க வந்து லைன்ல நின்னு முக்காடு போட்டுக்கின்னு பாரு, அது ஜெபிச்சதுக்கு. ಇಲ್ಲಿ ಲೈನ್ ಆಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಬರಬೇಡಿರಿ. நீ இருக்கிற இடத்துல தேடி வருவார். ನೀನು ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೆ. எத்தனை வருஷம் ஆனாலும் புருஷ பஞ்சாதிக்கு சண்டை, ಎಷ್ಟು ವರ್ಷವಾದರೂ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜಗಳ, எத்தனை வருஷம் ஆனாலும் புள்ளிங்களுக்கு மத்தியில பிரச்சனை, ಎಷ್ಟು ವರ್ಷವಾದರೂ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು. எங்க ஆசீர்வாதம் உனக்கு? ಎಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ? நீ உருண்டாலும் சரி பெருண்டாலும் சரி முடியாது. ನೀನು ಉರುಳಿದರು இருக்கிற இடத்துல தேடி வருவார். ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೆ. என்ன வேணும் சொல்லு என்று கேட்பார். ಏನು ಬೇಕು ಮಗನೇ ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. அநேக தடவை கேட்டார். ಅನೇಕ ಸಲ ಅಯ್ಯನವರು ಕೇಳಿದರು. ஒரு பெரிய நிலத்தை காட்டி இது உனக்கு வேண்டுமா என்று கேட்டார். ಒಂದು ದೊಡ್ಡ ಭೂಮಿಯನ್ನು ತೋರಿಸಿ ಇದು ಬೇಕಾ ನಿನಗೆ ಎಂದು ಕೇಳಿ மனைவிக்கு சொன்ன கேட்டு பாருங்க. ಪಾಸ್ಟರ್ಮರಿಗೆ ಅಯ್ಯ ಹೇಳಿದ್ದಾರೆ, நம்மளை விசாரிக்கிற தேவன், ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, நம்மளை கொடுக்கிறத தேவனார், ನಮಗೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அகல தேவளையே ಆದ್ದರಿಂದ ದೇವರ கல்பையின் மேல கை வைத்து விட்டாய், பின்வாங்கி போகாதே. ನಮ್ಮ ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ, முன்னாக ஓடுமா. ಮುಂದಕ್ಕೆ ಓಡುತ್ತಲೇ. 12:1 இப்ரேயர் என்ன சொல்லுங்க? 12:1 ಇಬ್ರಿಯರಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? விசுவாசத்தை தொடங்கி முடிக்கிறமான அவரை நோக்கி பார்த்து முன்னாக ஓடு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ಓಟத்திலே பொறுமையோடு ಓಡಕಡவோம். ಇಷ್ಟು ಮಂದಿ ಸಾಕ್ಷಿಯವರು ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವುದರಿಂದ ನಮಗೆ ಅಭಯಂತರ ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನು ಹತ್ತಿಕೊಳ್ಳುವ ಪಾಪವನ್ನು நம்மளை சூழ நிற்கிற மேகங்கள் என்று சொல்கிறார் பவுல். ನಮ್ಮ ಸುತ್ತಲಿರುವ ಮೋಡಗಳು ಎಂಬುದಾಗಿದೆ ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ. யார் அந்த மேகங்கள்? ಯಾರು ಆ ಮೋಡಗಳು? தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ. புருஷனை வெட்டும் போது மனைவி ஒத்துக்கொண்டாளாம். ಗಂಡನನ್ನು ಯೇಸುதான் தெய்வம். ಯೇಸುವೇ ದೇವರು. அம்மா உன் புருஷனை வெட்டுற, ಅಮ್ಮ ನಿಮ್ಮ ಗಂಡನನ್ನು ಸಾಯಿಸುತ್ತೇನೆ, வெட்டு. ಕತ್ತರಿಸು. உன் புள்ளைய வெட்டு, ನಿನ್ನ ಮಗುವನ್ನು ಕತ್ತರಿಸುತ್ತೇನೆ. வெட்டு. எங்க போவார்கள்? மேலே தானே போவார்கள். ಹೋಗಿ ಕತ್ತರಿಸು, ಮೇಲೆ ತಾನೇ ಹೋಗುತ್ತಾರೆ. ಅನೇಕ பேர் என்ன செய்தாரா? ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡಿದರಂತೆ? போராட்டங்கள் வந்து, ಹೋರಾಟಗಳು ಬಂದು, தேசத்துல போராட்ட பிரச்சனை கிறிஸ்தவர்கள் வரும்போது, ದೇಶದಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಹೋರಾಟ ಸಮಸ್ಯೆಗಳು, தேசங்களை விட்டு போய் காடு வழியில் இருந்தார்களா? ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಕಾಡಿನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದರಂತೆ. இலைகளை கட்டிக்கொண்டு தேவனை ஆராதித்தார்கள். ಎಲೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿದರಂತೆ. எவ்வளவு பெரிய பக்தர், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಕ್ತರುಗಳು. அவள் தான் சொன்னா, ಅದು ಹೇಳಿ, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது, ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಇಷ್ಟು ಸಾಕ್ಷಿಗಳಿದ್ದಾರೆ. விசுவாச தொடங்கி முடித்திருமா அவரை பார்த்து ஓடு. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಆರಂಭಿಸಿ ಮುಗಿಸುವ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಓಡು. முள்ளு குத்திக்கிறதுக்கு இல்லை, அப்ப சோந்தர்ற. ಮುಳ್ಳು ಚುಚ್ಚಿದರೆ ಸಾಕು, கல் எடுக்கிறதுக்குள்ள சோந்தர்ற. ಕಲ್ಲು ಎಡೆವಿದರೆ ಸೋತು கொஞ்சம் ஏதாவது ஆண்டவர் கொடுத்தா போதும், அப்ப பின் வாங்கிடுறேன். ಎಷ್ಟು ದೇವರಿಗೆ ಏನಾದರೂ ಕೊಟ್ಟರೆ, 2 பேண்ட்டுக்கு மேல 3 பேண்ட் வந்துச்சுனக்கு அவ்வளவுதான். நீ ಮೂರನೇ ಪ್ಯಾಂಟ್ ಬಂದರೆ ಅಷ್ಟೇ. ನೀನು 2 பொடிக்கு மேல ஏதாவது 2 பொடி வச்சுனா அந்த பொடவை பார்த்துக்கனே வாடிக்கை பின் வாங்கிடுது. 2 ಸ್ಯಾರಿ ಮೇಲೆ ಇನ್ನೆರಡು ಸ್ಯಾರಿ ಬಂದರೆ ಅದನ್ನು ನೋಡಿಕೊಂಡೇ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತೀರಾ. இலைகளை கட்டிக்கொண்டு ஆராய்த்தாரல காடுல போய். ಎಲೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ದೇವರನ್ನು ಕಾಡಿನಲ್ಲಿ துணி இல்லாமல் போய்விட்டதா? ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದಂತೆ. ஆனால் அந்த இலைகளை கட்டிக்கொண்டு தேவனை ஆராதித்தார்களா? ಎಲೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿದರು. சொல்லுகிறார், இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கும்போது, ಇಷ್ಟು ರೀತಿಯಲ್ಲಿ ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳು ಇರುವಾಗ சூழ நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளு என்று சொல்கிறார். ನಿಮ್ಮ ಸುತ್ತ ಹತ್ತಿಕ್ಕುವ ಪಾಪಗಳನ್ನು ತಳ್ಳಿಬಿಡಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. உலகாசை வருகிறதா? ಲೋಕದಾಸೆ ಬರುತ್ತದೆ, தள்ளு. ತಳ್ಳಿಬಿಡು. கவலை வருகிறதா? ಚಿಂತೆ ಬರುತ್ತದಾ? தள்ளு. ತಳ್ಳಿಬಿಡು. பயம் வருகிறதா? ಭಯ ಬರುತ್ತದೆ, தள்ளு. ತಳ್ಳಿಬಿಡು. அவிசுவாசம் வருகிறதா? ಅಪನಂಬಿಕೆ ಬರುತ್ತದೆ, ತಳ್ಳಿ. ತಳ್ಳಿಬಿಡು. தொடங்கி முடிக்கிறோம் அவர் பின்னால ஓடு. ಆರಂಭಿಸಿ ಮುಗಿಸುವ ಅವರನ್ನು ನೋಡಿ ಓಡು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ மிகவும் எச்சரிக்கையா இருக்கவே. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நம்ம ஜோசப் வந்துகிறாரா? ನಮ್ಮ ಜೋಸೆಫ್ ಬಂದಿದ್ದಾರಾ? இனிமே நான் அந்த கூட்டத்தை நடத்த மாட்டேன்னு சொன்னாராம். ಅವರು ನಿಮ್ಮೆಲ್ಲ ಕೂಟ ನಡೆಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. அவர் ஊழியக்காரா இருக்கிறாரா? ಅವರು ಸೇವಕರಾಗಿದ್ದಾರಂತೆ. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாரோ ஜெபிக்கவில்லையா அதுக்காக ஊழியவே விட்டுறார். ಯಾರೋ ಪ್ರಾರ್ಥಿಸಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಸೇವೆ. எத்தனை பேர் என்ன துப்புறாங்க தெரியுமா? ஆனா அந்த ஊழியத்தை விடவில்லையே. ಎಷ್ಟು ಜನ ಅಯ್ಯನನ್ನು ಉಗಿದರು, ಆದ್ರೂ ಸೇವೆ ಬಿಡಲಿಲ್ಲ. வெட்டுக்கத்தி எடுத்து வெட்டி வந்தாங்க என்ன தெரியுமா? ராஜி இருந்தா அவன் தான் சொல்லுவான். ಕತ್ತಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಕತ್ತರಿಸಲು ಬಂದ ರಾಜ ಬದರಿದ್ದಾರೆ, ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ஊழியத்தை விடவில்லை, ಸೇವೆಯನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ.
இவருக்கு யாரும் ஜபிக்கவில்லையே சைலண்டாக இருக்கிறாங்க. இந்த ஊழியமே வாண்டாண்டார். 2 நாள் பண்ண இயேசு வாண்டான்னு 2 ದಿವಸ ಹೋದರೆ ಯೇಸುವನ್ನೇ ಬೇಡ ಅನ್ನುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எரிய வச்சாள் அப்படியே நெருப்புல ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಉರಿಸಿದರಂತೆ. மார்ட்டின் எகோ என்றவரே தூக்கி நெருப்புல போட்டாரலாம். ಮಾರ್ಟಿನ್ ಎಗೋ ಅನ್ನವರನ್ನು ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಎತ್ತಿ ಹಾಕಿದರಂತೆ. அந்த நெருப்புல எரியும் போது முழங்கால படியிட்டு சொன்னாரா. ಆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಉರಿಯುವಾಗ ಮೊಣಕಾಲ ಕೇಳಿದರು, ஆண்டவரே ದೇವರೇ இந்த வேதாகம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று ಈ ಸತ್ಯವೇದ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಹಬ್ಬಬೇಕಪ್ಪ. அப்படி செய்வேன் என்று சொன்னாராம். ಹಾಗೆ நெருப்புல ಉರಿತಲೇ ಇರುತ್ತಾರೆ, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಉರಿತಿದ್ದಾರೆ. வேதத்தை பிடிச்ச தன் ஜீவனை விட்டார். ಆ ವೇದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡೇ ಜೀವನ ಬಲಿ. கால் தூசிக்கு நம்ம ஆக முடியுமா? ಅವರ ಕಾಲಿನ ಧೂಳಿಗೆ ಸಮ ಆಗಲು ಸಾಧ್ಯ? இன்னைக்கு கொஞ்சம் கோச்சிக்கிறா, ಸ್ವಲ್ಪ ಅಂದ್ರೆ ಇವತ್ತು ಕೋಪ கண்டிச்சு பேசினா கோச்சிக்கிறா. நீ கோச்சினா எனக்கு என்ன வர வேண்டும்? ಖಂಡಿಸಿ ಮಾತಾಡ, கண்டிக்கிறத மட்டும் விட மாட்டேன் நான். ಅಯ್ಯ ಖಂಡಿಸುವುದನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. இது உங்க மத்தியில பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவே. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. அவர் கண்டிப்பார், ಅವರು ಖಂಡಿಸುತ್ತಾರೆ, உணர்த்துவார், சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார், ಎಲ್ಲ ಸತ್ಯದಲ್ಲೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. உன்னை பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் கொலாவி நிற்பாரா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಪ್ಪಿ உன்னை கண்டிக்கிறாரா? ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುತ್ತಾರಂತೆ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு மரித்து போன ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். ಸತ್ತು ಹೋದ ಒಂದು ಅಮ್ಮನವನು ಅಯ್ಯ ನೋಡಿದರು. ஒரு விதவை, ಒಂದು ವಿಧವೆ. ಅವರು சுமார் 2 மணி ராவுல 2 ಗಂಟೆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ கத்தி கூச்சல் போட்டு ಕಿರ್ಚಿ ಕೂಗಾಡಿ மிகவும் பக்தி செய்தவள் தான். ಬಹಳ ಭಕ್ತಿ ಮಾಡಿದವರು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசியில முடிக்க முடியவில்லை. ಕೊನೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸಲಾಗಲಿಲ್ಲ. பரிசுத்த எழுந்து போய் விட்டார். ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟರು. மரித்து ஆவியாகி விட்டார். ಸತ್ತು ಆತ್ಮವಾಗಿ ಬಿಟ್ಟರು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்கிட்ட வந்த கத்தி அழுதுச்சு. ಅಯ್ಯ ಹತ್ತಿರ ಬಂದು ಕಿರ್ಚಿ ಕೂಗಾಡಿ அடுத்த ஒரு ஊழியக்காரர்கிட்ட போயிருக்கிறது. ನಂತರ ಇನ್ನೊಂದು ಸೇವಕರ ಹತ್ತಿರ ಹೋಗಿದ್ದಾರೆ. அவரை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? ಅವರನ್ನು ನೋಡಿ ಏನು, உன்னால ஆளுங்களால நாங்கள் நரகத்துக்கு போறோம், ನಿಮ್ಮಂತ ಆಳುಗಳಿಂದ உன்னால ஆளுங்களால நாங்கள் ஆவியாகி விட்டோம், ನಿಮ್ಮಂತ ಆಳುಗಳಿಂದ ಆತ್ಮವಾಗಿ ಬಿಟ್ಟೆವು. எங்களை கண்டிக்கவில்லை, ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸಲಿಲ್ಲ. நாங்கள் கொடுக்கிற காணிக்கை வாக்கி எங்களை தடவி 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 கொடுத்தீங்க. ನಮಗೆ ಕೊಡುವ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹಾಗೆ பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல சிஸ்டர் சொல்லிவிட்டு நான் அந்தரங்கமான வேசித்தனங்களை செய்ய ஆரம்பித்து இன்னைக்கு ஆவியை சுத்துறது நீ தான் காரணம். ನಾನು ಪರವಾಗಿಲ್ಲ ಸಿಸ್ಟರ್ ಎಂದು ಹೇಳುವಾಗ ದುರಾತ್ಮ ಆಗುವುದಕ್ಕೆ ನೀವೇ ಕಾರಣ. என்கிட்ட வந்து சொல்ல முடியுமா? ಅಯ್ಯ ಹತ್ತಿರ ಬಂದು நம்ம விசுவாசி அல்ல அந்த அம்மா, ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಅಲ್ಲ. என்கிட்ட சொல்லவில்லை. ಅಯ್ಯ ಹತ್ರ ಹೇಳಲಿಲ್ಲ. நான் யாரு? ನಾನು ಯಾರು? யூதாவின் சிங்கக்குட்டியின் பிள்ளை. யூத ಸಿಂಹದ மணி இருக்காத போய் மனைவிந்தால விட மாட்டேன். ಆಶ್ರಮ ಇದ್ದರೂ ಸಹ சத்தியம் சத்தியம் தான். ಸತ್ಯ ಸತ್ಯವೇ. சத்தியம் என்பது அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தமெல்லாம் மூட்டை கட்டி அங்கன்னு வச்சிருந்தோம். ಸತ್ಯದ ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅಣ್ಣ சத்தியத்துக்கு சொந்த பந்தமே கிடையாது. ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ವಂತ ಬಂದದವರು ಇಲ್ಲ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சத்தியம் சத்தியம் தான். ಸತ್ಯವು ಸತ್ಯವೇ. அநேக எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ಅದರಿಂದ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕಾಗಿದೆ. அவன் பின்வாங்கி போனால் அவன் மேல் பிரியம் இல்லை. ಅವನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ ಅವನ ಮೇಲೆ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ. 11:15 இபிரியர் புத்தகம் பட்டு வாசிங்க. இன்னைக்கு லேட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இபிரிய 11:15 ಎಂದು ಓದಿ ನೋಡಿ. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தையும் ಆಯತ್ತಂ பண்ணினாரே. ತಾವು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಪರದೇಶದವರು ಪ್ರವಾಸಿಗಳು ಆಗಿದ್ದೇವೆಂದು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಇಂಥ ಮಾತುಗಳನ್ನಾಡುವವರು ತಾವು ಸ್ವದೇಶವನ್ನು ಹುಡುಕುವರೆಂಬುದು ವ್ಯಕ್ತಪಡಿಸುತ್ತಾರೆ. ತಾವು ಹೊರಟು ಬಂದಿದ್ದ ದೇಶದ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಟ್ಟವರಾಗಿದ್ದರೆ ತಿರುಗಿ ಅಲ್ಲಿ ಅವರು ಪಿನ್ವಾಗಿ போயிருக்கலாமா இஸ்ரவேல் ஜனம்? ಅವರು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ ಹೋಗಿರಬಹುದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು. எத்தனை போராட்டங்கள் வந்து விட்டதா, ಎಷ್ಟು ಹೋರಾಟಗಳು ಬಂದು ಬಿಟ್ಟಿತಂತೆ. ஆனாலும் போகாமல் நின்றார்களா? ಆದರೂ ಹೋಗದಂತೆ ನಿಂತುಕೊಂಡರು. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು உங்களுக்கு தேவனா இருக்கிறேன், ನಾನು ನಿಮಗೆ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. இந்த போராட்டத்தில் பின்வாங்கி போகாதபடிக்கு, ಈ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಹಿಂದಕ್ಕೆ சாத்தானை சந்தோஷப்படுத்த விடாதபடிக்கு, ಸೈತಾನನ ಸಂತೋಷ ಪಡಿಸದಂತೆ என்னையே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறபடியாலே ನನ್ನನ್ನೇ ದೇವರನ್ನೇ ಸಂತೋಷ ಪಡಿಸಿಕೊಂಡಿರುವುದು. ஏன் பின்வாங்கி போகவில்லை? ಯಾಕೆ ಹಿಂದಕ್ಕೆ? பரலோகம் என்ற உத்தம தேசத்து மேல கண் வைத்திருக்கிறோம். ಪರಲೋಕ ಎಂಬ ಉನ್ನತವಾದ ದೇಶದ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮೋಸೆ பரலோகம் என்ற உத்தம தேசத்து மேல கண் வைத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை காட்டிலும் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். என்ன சொல்கிறார் பாருங்க.
ಇಲ್ಲೇನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? ಅನಿತ್ಯமான ಸಂತೋಷಕ್ಕಾಗ, ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಅನಿತ್ಯமான ஆடம்பரத்துக்காக, ಅನಿತ್ಯವಾದ ಆಡಂಬರಕ್ಕಾಗಿ ನಾನು ಎಗಿಪ್ತಿ ನಾಟ್ಲ ಇರ್ಕ முடியுமா? ನಾನು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಇರಲಾಗುತ್ತದಾ? ಏನಪ್ಪ ಸೇರ ಮತ್ತೇನಪ್ಪ ಮಾಡುತ್ತೀರಾ? அதோ சிங்காசனம் இருக்கிறது, ಅದೋ ಸಿಂಹಾಸನವಿದೆ, எனக்கு வேண்டாம். ನನಗೆ எங்க போற? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀರಾ? கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில பாடுகளை அனுபவிக்க போகிற முடியுமா உன்னால? ದೇವರ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಕಟ ಅನುಭವಿಸಲು ಹೋಗುತ್ತೆ, ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾ? அவன் சொல்றான், ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த சந்தோஷ பாவ சந்தோஷத்தை காட்டிலும் ಈ ಪಾಪದ ಸಂತೋಷಕ್ಕಿಂತಲೂ கிறிஸ்துவின் பிள்ளைகள் மத்தியில பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோல் எடுத்து காடு வழியா போய்விட்டா. ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಕಟವನ್ನು ಅನುಭವಿಸುವುದು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೋಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೊರಟು ಬಿಟ್ಟರು. கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்லி தெரியுமா? ದೇವರು ಅವರನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்னுடைய சிநேகிதன், ನನ್ನ ಸ್ನೇಹಿತನೇ ಎಂಬುದಾಗಿ. என்னுடைய சிநேகிதன், ಅವನು ನನ್ನ ಸ್ನೇಹಿತನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உனக்கு முள்ளு குத்திக்கினா போதும் கோபம், ನಿಮಗೆ ಮುಳ್ಳು ಚುಚ್ಚಿದರೆ ಸಾಕು ಕೋಪ ಬರುತ್ತೆ. ஏய் பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿತ್ತು. கோபம் சாத்தானால வரக்கூடியது, ಕೋಪವು ಸೈತಾನಿಂದ அது அவருடைய ஆயுதம், அதையே உனக்கு. ಅದು ಅವನ ಆಯುಧ, ನಿನಗೇನಕ್ಕೆ ಅದು? எது மேல கோபம்? ಯಾವುದರ ಮೇಲೆ ಕೋಪ? பாவத்து மேல கோபம் பட வேண்டும். நீ ಪಾಪದ ಮೇಲೆ ಕೋಪ ಪಡಬೇಕು, தவிர மீது தெய்வத்துக்கு மேல நீ கோபம் படக்கூடாது. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಮೇಲೆ ಕೋಪ ಮಾಡಬಾರದು. அப்பொழுதுதான் தேவன் அவன் தேவனா இருப்பார். ಆಗಲೇ ದೇವರು ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುತ್ತಾನೆ. நாங்க தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು பிலிப்பியர் 3:12 வாசித்து பாருங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் பிடித்துக் கொண்டேன் என்று சொல்லவில்லை, ನಾನು ಹಿಡಿದುಕೊಂಡೇ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. பிடித்துக் கொள்றதுக்காக ನಾನು நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಓಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. 9:6 வாசிக்கும், அது வேண்டாம். என்ன சொல்கிறான்? ಹೇಳು, காட்டை பின்பறது போல நான் ஓடவில்லை, ಗಾಳಿಯನ್ನು ಹಿಂದಿರುಗಿ ಓಡಿಸುವಂತೆ ಓಡಲಿಲ್ಲ, ஜெயிக்க வேண்டும் என்று ஓடுகிறேன் என்று சொல்கிறான். ಅದನ್ನು ಜಯಿಸಬೇಕೆಂದು ಓಡುತ್ತಿದ್ದೇನೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முடி எத்தனை பேர் முடிக்க போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಮುಗಿಸಲು ಹೋಗುತ್ತೀರಾ? சுலபமா முடிக்கலாம். ಸುಲಭವಾಗಿ ಮುಗಿಸಬಹುದು. சிலுவையை சென்று கொள்ள வேண்டும். ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. சிலுவையில் அறியப்பட்ட நான் இனி நான் அல்ல என்று உனக்குள்ள வர வேண்டும். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟ ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮನಸ್ಸು ಬರಬೇಕು. அப்பொழுதுதான் உன்னால ஓட முடியும். ಆಗಲೇ ಓಡಲು ಸಾಧ್ಯ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. முடிக்க முடியாதபடி ஓடிவிடாதே. ಮುಗಿಸಲಾರದಂತೆ ಓಡಿ ಬಿಡಬೇಡ. வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காதபடிக்கு, ಎಡಗಡೆ ಬಲಗಡೆ ನೋಡದಂತೆ இயேசுவை நோக்கி நீ ஓட வேண்டும். ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿಕೊಂಡು ಓಡಬೇಕು. அப்பொழுதுமாக நீ முடிக்க முடியும். ಆಗಲೇ ಮುಗಿಸಲು ಸಾಧ್ಯ. நேரம் ஆகிவிட்டது, நான் முடிக்க போறேன். ಸಮಯ ಆಗಿಬಿಟ್ಟಿತು, ಮುಗಿಸಲು என் ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்கு கொடுத்தே கல்பைய மேலே கை வைத்திருக்கிறாய். ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ? முடிக்காதபடிக்கு தூங்கி கொண்டு இருக்கிறாயா? ಮುಗಿಸಲಾರದಂತೆ ನಿದ್ರಿಸುತ್ತಿದ್ದೀಯಾ? உனக்கு கொடுத்த பொறுப்பு பார், தூங்கி கொண்டு இருக்கிறது. கல்லு மண்ணு மேடுகள் அப்படியே இருக்கிறது. ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ ಕಲ್ಲು ಮಣ್ಣು ದಿಣ್ಣೆಗಳು ಹಾಗೇ ಇದೆ. எங்கே உன்னோட முழங்கால்? ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ಮೊಣಕಾಲುಗಳು? எங்கே உன்னோட வேத வாசிப்பு? ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ವೇದ தேவன் எங்க உன்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? இன்னைக்கும் நாளைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ಇವತ್ತು ನಾಳೆ ಅಯ್ಯ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. அவர்கிட்ட சண்டை போடுறேன் நான். ಅವರ ಹತ್ತಿರ ಅಯ್ಯ ಜಗಳ ಮಾಡುತ್ತಾರೆ. தேவ பிள்ளையை நான் சண்டை போடுறேன். ಅಯ್ಯ ಜಗಳ ಮಾಡುವವರ ஏ ಯಾಕೆ? எங்க அண்ணன் அவரு, ಅಯ್ಯ ಅಣ್ಣ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எங்க அண்ணன் அவரு, ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅವರು. ಅಯ್ಯ உரிமை இருக்குது கேட்கும். ನಮಗೆ ಹಕ್ಕು ಇದೆ ಕೇಳುವುದಕ್ಕೆ. அவர்கிட்ட வாங்கோ, ಅವರ ಹತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ಳ உரிமை இருக்கிறது. ಹಕ್ಕು ಇದೆ ನಮಗೆ. எங்க அப்பா அவரு, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅವರು. என்னை பலப்படுத்தி என்று சொல்லுகிறேன். ನನ್ನ ಬಲಪಡಿಸು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எங்க அம்மா அவரு, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಅವರು. ஆகியால தேவபிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು, எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிற தெய்வம், ಎಲ್ಲದಕ್ಕೂ ಎಲ್ಲವೂ ಆಗಿರುವ ದೇವರು தேற்றுகிறவரா இருக்கிறார். ಅವರು ಆಧರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை தடவை என்னை தேற்றினார் தெரியுமா? ಎಷ್ಟು ಸಲ ಆಧರಿಸುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? என்னை பலப்படுத்தினார் தெரியுமா? ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? சோதனை வரும்போது எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை கொடுத்தார். ಶೋಧನೆಗಳು ಬರುವಾಗ ಹೇಗೆ ಜಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ சாத்தானை எப்படி மெதிக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தார். ಸೈತಾನ ಹೇಗೆ ತುಳಿಯಬೇಕೆಂದು ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟರು. ஆகியால தான் இந்த ஊழியம் நிற்கிறதுக்கு காரணம். ಆದ್ದರಿಂದಲೇ ಈ ಸೇವೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದೆ. ಯಾಕೆ? எனக்கு ஆலோசனை கர்த்த, ನನಗೆ ಆಲೋಚನೆ மனுஷனுடைய ஆலோசனை எடுத்துக்க மாட்டேன். ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அவருடைய ஆலோசனை காக்க நிதானமா, ಅವರ ಆಲೋಚನೆ ನಿಧಾನವಾಗಿ எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்குவேன். ಎಲ್ಲರೂ ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ. தெய்வ ஆலோசனை என்ன என்று தான் நான் எதிர்பார்க்குவேன். ದೇವರ ಆಲೋಚನೆ ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತಿರ್ತೇವೆ. அந்த ஆலோசனை எடுத்துக்கொண்டு நான் போகும்போது தான் ಆ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ ಹೋಗುವಾಗಲೇ இதுவரைக்குமாக இந்த சபையோடு என்னை வைத்திருக்கிறார். ಇದುವರೆಗೂ ಸಭೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த மாதிரி 100 மடங்கு இது சபை பெருகிற நாட்களை வைத்திருக்கிறார். ಈ ರೀತಿ 100
100ರಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗುವ ದಿವಸಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது எனக்கு அடுத்து யார் கொடுக்க போறாரோ எனக்கு தெரியவில்லை. ಅಯ್ಯ ನಂತರ ಯಾರ್ಯಾರಿಗೆ ಅದು ಕೊಡುತ್ತಾರೋ ತಿಳಿಯದು. ஆலயத்தை கட்டும் போது சொன்னார் ஆண்டவர், ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವಾಗ ದೇವರು ಹೇಳಿದರು, ஆண்டவர் இது யாருடைய காலத்துல கட்டவே என்று கேட்டேன். ಸ್ವಾಮಿ ಇದನ್ನು ಯಾರ ಕಾಲದಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತೀರಾ ಎಂದು ಕೇಳಿದರು. உன்னுடைய காலத்துல ஆலயத்தை கட்டுவேன். ನಿನ್ನ ಕಾಲದಲ್ಲಿ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀನಿ. இனி அற்புத அடையாளங்களை மரித்தவனோட எழுப்புறது என்னுடைய காலம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். யாருடைய காலங்களிலே அவர் செய்ய போறாரோ ಅದ್ಭುತ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ ಕಾಲದಲ್ಲೆಲ್ಲ ಯಾರ ಕಾಲದಲ್ಲಿ வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி முடிக்குவார். ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. சொன்னதாக நிறைவேற்றி முடிக்கிற தேவன், ಹೇಳಿದ್ದನ್ನು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಿ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಇಷ್ಟು துணிமணி இல்லாதபடிக்கு இலைகளை கட்டி ஆராதித்தார்கள். ವಸ್ತ್ರಗಳಿಲ್ಲದೆ ಎಲೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಆರಾಧಿಸಿದರಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳು ಎತ್ತಿನ ಕರ್ತರುடைய பிள்ளைகளை தெரியுமா? ಎಷ್ಟು ದೇವರ ಮಕ್ಕಳು. இந்தியா நாட்டில் ஒரு மிஷனரி வந்தார். ಭಾರತಕ್ಕೆ ಒಂದು ಮಿಷನರಿ 2 பிள்ளையோட வந்தார் ஊழியத்தை செய்ய. 2 ಮಕ್ಕಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇವೆಗೆ ಬಂದರು. ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் விட்டுட்டு வந்தார். ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಬಂದರು. நடந்தது ಏನು? மகன் செத்து போய்விட்டான். ಮಗನು ಸತ್ತು ಹೋಗಿಬಿಟ್ಟನು. காடுல அவரே அடக்க ஆராதனை செஞ்சார். ಕಾಡಿನಲ್ಲಿ ಅವರೇ ಅದನ್ನ ಸಮಾಧಿ ಮಾಡಿದರಂತೆ. கொஞ்ச நாளான பிறகு ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ಮೇಲೆ இரண்டாவது மகன் செத்தான். ಎರಡನೇ ಮಗನು ಸತ್ತು ಬಿಟ್ಟ. அதையும் காடுல அடக்க ஆராதனை செஞ்சார். ಅದನ್ನು ಕಾಡಿನಲ್ಲಿ ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ಮಾತ್ರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದರು. மனைவி மட்டும் ஆறுதலா இருந்துச்சா? ಹೆಂಡತಿ ಮಾತ್ರ ಆಧರಣೆಯಾಗಿತ್ತು. சில நாள் ஆன பிறகு ಕೆಲವು மனைவி இறந்து போனா. ಕೆಲವು ದಿನಗಳ ಮೇಲೆ ತನ್ನ ಹೆಂಡತಿಯು ಸತ್ತು ಹೋದಳು. அதையும் இவர்தான் அடக்க ஆராத கடலுக்கு காட்டுல என்ன செய்ய முடியும்? ಕಾಡಿನಲ್ಲಿ ಇವರೇ ಅದನ್ನ ಶವ ಸಂಸ್ಕಾರ செய்து விட்டு மீண்டும் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். ಮತ್ತೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದರಂತೆ. அவரை ஒரு முறையாக நினைத்து பாருங்க. ಅವರನ್ನು ಒಂದು ಕ್ಷಣ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. நாம் தூசிகளா இருக்கிறோம். ನಾವು ಧೂಳಿನಷ್ಟಿದ್ದೇವೆ ಅಷ್ಟೇ. 2 புள்ளிகளையும் புருஷனையும் உயிரோடு கொளுத்திட்டார்கள் நம்ம தேசத்துல. 2 ಮಕ್ಕಳು ಗಂಡನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಸುಟ್ಟು இருக்கும்போது அப்படியே புல்லு போட்டு அப்படியே கொளுத்திட்டார்கள். இப்பொழுது ನಿದ್ರಿಸಿರುವಾಗ ಹಾಗೆ ಹುಲ್ಲುಗಳನ್ನು ಹಾಕಿ ಉಳಿತು வந்தவர்கள், ಸೇವೆಗೆ ಬಂದವರು ಅವರು. கடைசியில் அவரோட மனைவியை போய் கேட்டார்களா? ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವರ ಹೆಂಡತಿಯನ್ನು ಹೋಗಿ ಕೇಳಿದರಂತೆ, அம்மா என்ன செய்யறேன்? ಅಮ್ಮ ನೀವೇನು ಹೇಳುತ್ತೀರಿ? இல்ல அவரோட ஆயுசு நாள் முடிஞ்சிச்சு, கர்த்தர்கிட்ட போயிட்டார். நீ சொல்ல முடியுமா? 2 பிள்ளையும் அவரையும் உயிரோடு கொளுத்திட்டாங்க. 2 ಮಕ್ಕಳನ್ನು ಅವರನ್ನು ಜೀವ ಸಹಿತವಾಗಿ ಸುಟ್ಟು ಬಿಟ್ಟರು. அவரோட மனைவியை போய் கேட்டா, ಅವರ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕೇಳಿದರೆ, என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? நான் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன். ನಾನು ಯಾವುದೇ அவங்களுக்கு ஆயுசு நாள் அவ்வளவுதான். ಅವರಿಗೆ ಆಯುಷ್ ದಿವಸ ಅಷ್ಟೇ. அவங்க பரலோகத்துக்கு போயிட்டார்கள். ಅವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟರು. அதை செய்தால உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போற? ಆ ತರ ಮಾಡಿದವರಿಗೆ ಏನು ದಂಡಿಸುತ್ತೀರಾ? ஒரு பெரிய தண்டனை கொடுக்கிறேன். ಒಂದು ದೊಡ್ಡ ದಂಡನೆ ಕೊಡುತ್ತೇನೆ. மன்னிப்பு, ಕ್ಷಮಾಪಣೆ. முடியுமா உன்னால? ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾ? யாரனா உன் ಚೋಟರ ಕೋಚಿಕರ, ಯಾರ ಒಂದು ಹೇಳಿದರೆ ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳ, ಬೋಂಡ ಮುಂಜಿ ವೆಚ್ಚಕರ, ಬೋಂಡ ಮುಖ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, ಬಜ್ಜಿ ಮುಂಜಿ ವೆಚ್ಚಕರ, ಬಜ್ಜಿ ಮುಖ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, பேசுறதே இல்ல, ಮಾತಾಡುವುದೇ ಇಲ್ಲ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சொல்ல முடியுமா? ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? மன்னிப்பு என்றது ஒண்ணு தான் நான் கொடுத்தேன். ಕ್ಷಮಾಪಣೆ ಎನ್ನುವುದು அதே இடத்துல நம்ம ஊழியம் செஞ்சு நிக்கறாங்க. ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಇವಾಗ அவங்களுக்கு இயேசுசாமி தான் தெய்வம். ಅವರಿಗೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ದೇವರು. உனக்கும் இயேசுசாமி தான் தெய்வம். ನಿನಗೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ದೇವರು. உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? ನಿಮಗೂ ಅವರಿಗೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? வானத்துக்கும் பூமிக்கு வித்தியாசம். ಆಕಾಶ ಭೂಮಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸ. சின்னதுக்கெல்லாம் கோச்சிக்கிற, ಚಿಕ್ಕದಕ್ಕೆಲ್ಲ ಕೋಪ ಮಾಡ್ತೀರಾ, சின்னதுக்கெல்லாம் பலையிನ ಅವರೇ, ಚಿಕ್ಕದಕ್ಕೆಲ್ಲ அசுத்தல ಕಾಲು வைக்க, ಅಸುತ್ತಲ್ಲಿ ಚಿಕ್ಕದ ಕಾಲಿಡ್ತೀರಾ. எப்படி நீ ಯಾಕೆ எப்படி தேவப்பிள்ளையே, ಯಾಕೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ? நஷ்டங்கள் வந்தாலும் நலமென்று சொல்லு என்று வேதம் சொல்லுது. ನಷ್ಟಗಳು ಬಂದರೂ ಒಳ್ಳೆಯದೆಂದು ಹೇಳಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. தேவப்பிள்ளைகள் மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ನಮ್ಮ மாதிரி பெரிய போராட்டம் உங்க சபையில யாருக்கும் வரவில்லை. ಆ ರೀತಿ ದೊಡ್ಡ ಹೋರಾಟ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಬರಲಿಲ್ಲ. ஏன்னா சபையை கண்ணு கருத்தா பார்த்து நிக்கிறேன். ಸಭೆಯನ್ನು ಅಷ್ಟು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಅಯ್ಯ ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. என்னது குடும்பத்துல என்னவா இருக்குது என்று சொல்லி, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನೇನು ಇದೆ. கிறிஸ்துக்காக அந்த மாதிரி போராட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் இங்க இல்லை. ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಆ ರೀತಿ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾರು ಇಲ್ಲ. ವಿಶ್ವಾಸ, ನಿಮ್ಮ ಅಪನಂಬಿಕೆ, ನಿರ್ವಿಚಾರ, ನಿಮ್ಮ ಏನೋ ದಾನೋ, ನಿಮ್ಮ ಅಲಸ್ಯಗಳು, ಜ್ಞಾನ ಇಲ್ಲದ ನಡಕುದು, ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಇದು ಅವರಿಗೆ போராட்டம் வந்ததே தவிர ಇದರಿಂದಲೇ ನಿಮಗೆ ಹೋರಾಟ கேட்கும்போது பதில் கொடுக்கிறார். ದೇವರು ಕೇಳುವಾಗ ಇದು ಅವರಿಗೆ போராட்டமே தவிர ಇದೇ ನಿಮಗೆ ಹೋರಾಟವೇ ಹೊರತು ಈ ನಾಮತೆ ನಿಮಿತ್ತವನ್ನು ಅವನಿಗೆ போராட்டம் வரவில்லை. ದೇವರ ನಾಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯಾವ ಹೋರಾಟ ಬರಲಿಲ್ಲ. ಈ ನಾಮತೆ ನಿಮಿತ್ತ ಯಾರು ಅವನು ಊಟ ಬಿಟ್ಟು ತೋರ್ತಲ್ಲ, ಯಾರು ನಾವು ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತ ಯಾರು ಮನೆ ಬಿಟ್ಟು ಓಡಿ, ಯಾರು ಅವನ ಆಸ್ತಿಯ ಪಾಸ್ತಿಯ ಬಿಡುಗವಿಲ್ಲ, ಯಾರು ನಿಮ್ಮ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಯನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. பிரியன போராட்டம், ಮತ್ತೇನು ಹೋರಾಟ? உனக்குள்ள இருந்த அவிசுவாசம், சோர்வு, பலகீனம், குரங்கூறுதல், இதைத்தான் நம்ம வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிறது. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಅಪನಂಬಿಕೆ, ಸೋಲುತನ, ಕೊರತೆ ಹೇಳುವುದು, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் பவுல். பேதுரு
ಪೇತ್ರ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ, ಇದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ಮನಸ್ತಾಪಪಟ್ಟು ಆಳಂದೆ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಹತ್ರ ಮನ್ನಿಪ್ಪು ಕೇಳಿ, ಮನಸ್ಸಾಂತರ ಬಿಟ್ಟು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಯೇಸು ನಾಮದ ನಿಮಿತ್ತವರೆಗೂ போராட்ட வந்தா, ಯೇಸುವಿನ ಹೆಸರು ನಿಮಿತ್ತ ಕಷ್ಟ ಬಂದರೆ ಅವರ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಇಡಿ, ಅವனுக்கு பெரிய கனத்தை கொடுப்பா. ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡು, ಅವರಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. நேரமாய் விட்டது, ಸಮಯ ಆಗುತ್ತಾ ಇದೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಇನ್ನು ಯಾವುದೇ ಇನ್ನು ಮುಂದೆ ಆದರೂ ಕಳಪೆಯ ಮೇಲೆ ಕೈ வைத்திருக்கிறாய், ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ? ಯೇಸು ರಕ್ತத்தை உன் மேல ஊத்திருக்கிறார், ಯೇಸು ರಕ್ತವನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ್ದಾರೆ. உன் பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், ನಿನ್ನ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಶಾಪத்தை நீக்கி இருக்கிறார், ಶಾಪವನ್ನು பாவத்தை நீக்கி இருக்கிறார், ಪಾಪ ನೀಗಿಸಿದ್ದಾರೆ, ಮೋಕ್ಷத்தை கொடுக்க ತೀರ್ಮಾನ செய்திருக்கிறார். ಮೋಕ್ಷ ಕೊಡಲು நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அவருக்காக என்று தவனை பார்த்து கேட்கிறார். ಅವರಿಗಾಗಿ ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துறாயா? ಒಂದು ಆತ್ಮನ ಆದಾಯ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಾ? எத்தனையோ ஆத்மாங்கள் வராங்க புதுசா, ಹೊಸದಾಗಿ ಎಷ್ಟು ಆತ್ಮ. வாலிபருங்க அங்க சுத்துறது இங்க சுத்துறது, மீட்டிங் அடிக்கிறீங்க. ಯವನಸ್ಥರು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಸುತ್ತಿ ஐயா ಮೀಟಿಂಗ್. எங்க இருந்து வந்தீங்க, ஏது வந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க, எந்த எத்தனை நாள் இருந்து வந்தீங்க, ஏதாவது விசாரிக்கிறீங்களா? ಅಯ್ಯ, ಯಾರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿರಿ ಎಂಬುದಾಗಿ ವಿಚಾರಿಸುತ್ತೀರಾ? என்னை வந்து முறிச்சு பார்த்து நிற்கிறீங்க. ಅಯ್ಯನವರು ಬಂದು ನುರುಗುಟ್ಟು ನೋಡುತ್ತೀರಾ? காட்டா மிட்டாய்க்கார முறிச்சு பார்த்த மாதிரி ಅವರನ್ನು ನುರುಗುಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೀರಾ? என்னையே முறிச்சு பார்க்குறீங்க. ಅಯ್ಯನವರು ಯಾಕೆ ನೋಡುತ್ತೀರಾ? நான் இருந்த சபையில ಅಯ್ಯ ಇದ್ದ ಸಭೆ. கூட்டம் முடிஞ்ச உடனே, ಕೂಟ ಮುಗಿದ புதுசா ತಕ್ಷಣ வர ஒவ்வொரு ஆத்மாவோட ரெண்டு விசுவாசிகள் உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். ಹೊಸದಾಗಿ ಬರುವ ಆತ್ಮಗಳು ಇಬ್ಬೊಬ್ಬರು ವಿಶ್ವಾಸಿಗಳು அவங்க ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. விசாரிக்குவாங்க, ಅವರನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. எங்க இருந்து வந்தீங்க, ಎಲ್ಲಿಂದ எத்தனை ಬಂದಿರಿ, வருஷத்துல இருந்து வரீங்க, ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ அவங்க ಬಂದಿರಿ? கஷ்டம் என்ன, ಅವರ ಕಷ್ಟಗಳು அவங்களை எடுத்து போய் ரூம்ல ஜெபிக்க வைக்குவாங்க, ಅವರನ್ನು ರೂಪನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பிக்கும். ಅವರಿಗೆ ಬಿಡುದಲೆ. சில நாளைக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளை ஆவாங்க. ಕೆಲವು ದಿನಗಳ ನಂತರ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನಕ್ಕೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುತ್ತಿದ್ದರು. இங்க அப்படியெல்லாம் இல்ல. ಇಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. முடிஞ்சவளுக்கு சில பேர் தட்டில இருந்து போயிட்டீங்க சோத்துக்கு. ಕೆಲವರು ತಟ್ಟೆಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀರಾ? சோத்து மாடுங்க. தேவளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரே ஒரு இட்லி துண்டு வந்துக்கிறேன் இப்போ நான். ಒಂದೇ ಒಂದು ಇಡ್ಲಿ ತಿಂದು ಬಂದಿದ್ದಾರಯ್ಯ. என் ஸ்ட்ரென்த் எப்படிக்கு தெரியுமா? ಅಯ್ಯ, ಬಲ ಎಷ್ಟಿದೆ ಗೊತ್ತಾ? 20 முட்டை குடிச்ச மாதிரி பலங்குது. 20 ಮೊಟ್ಟೆ ಕುಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲ ತುಂಬಿದೆ. நாளைக்கு வரைக்கும் ராத்திரி எல்லாம் பிரசங்கம் பண்ணுவேன். ರಾತ್ರಿ ಇಲ್ಲ ನಾಳೆವರೆಗೂ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋಕ್ಕೂ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? உன் பலவீனத்திலே என் பலம் பூரணப்படும். ನಿನ್ನ ಬಲಹೀನದಲ್ಲಿ ನನ್ನ ಬಲ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಇಳಿಯುತ್ತದೆ. கிறிஸ்துக்குள்ள நில்லு என்று சொன்னார். ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ನಿಲ್ಲು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ நின்று கொண்டிருக்கிறவனே, ನಿಂತುಕೊಂಡಿರುವವನೇ, விழுந்தாடாதபடி எச்சரிக்கையாரு. ಬೀಳದಂತೆ கல்பை மேல கை வைத்து பின்னிட்டு பார்க்காதே. ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ லோத்து மனை போல உப்பு துண்டாய் விடுவாய். ಲೋಟ ನಮ್ಮ ಎಂಡತಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ அவ எப்போ உப்பு துண்டானாலோ, ಅವ ಯಾವಾಗ ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ ಬಿಟ್ಟಳು, தன் 2 பிள்ளைங்கோ ವ್ಯಭಿಚಾರಗಳು போயிட்டார்கள். ತನ್ನ 2 ಮಕ್ಕಳು ವ್ಯಭಿಚಾರದ ಅಲ್ಲಿ, ತನ್ನ ಪುರುಷನ್ ಕುಡಿಗಾರಾಗಿ ಬಿಟ್ಟ, ತನ್ನ ಗಂಡನು ಕುಡಿಯುವನಾಗಿ ಬಿಟ್ಟನು. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕು, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕು. குடும்பத்துக்கு தலைவி ஒரு பெண், ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾಯಕ. ಅವಳು ಬಲமா இருந்தா தான் எல்லாம் பலமா இருக்கும். ಅವಳು ಬಲವಾಗಿದ್ದರೆ ಎಲ್ಲವೂ ಬಲವಾಗಿರುತ್ತದೆ. ಅದು ಬಲಹೀನಾಚನೆ ಎಲ್ಲ ಬಲಹೀನಾಗಿಬಿಡು. ಅದು ಬಲಹೀನವಾದರೆ ಎಲ್ಲವೂ ಬಲಹೀನವಾಗಿ ಬಲ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. ಸಹೋದರಿಗಳು ಬಲமா இருக்க வேண்டும் தெரியுமா? ಎಷ್ಟು ಸಹೋದರಿಗಳು ಬಲವಾಗಿರಬೇಕು ಗೊತ್ತಾ? ஏமா நீ ஜெபத்துக்கு வரல? ಯಾಕಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರಲಿಲ್ಲ? இல்லங்கய்யா, ನಾನು ಊಟಲಿயே ಕುರ್ಚಿல உட்கார்ந்து ஜெபிச்சினே இருந்தேன். அந்த பக்கம் கரவாடு பொறுக்கிறது ஜெபிக்கிறது. ಕರುವಾಡನ್ನು ಉರಿಯುವುದು, ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು, ಮನೆಯಲ್ಲೇ ಕೋಣೆಯಲ್ಲಿ. அதனால தான் 1:30 மணிக்கு வரேன். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. தூங்குற ஜீவன் வச்சுக்காத, உன் ஆத்மா தூங்க விடாத. ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಿದ್ರಿಸಲು ಬಿಡ. எப்போ தூங்குனேன பிசாசு வந்துடுவான். ಯಾವಾಗ ನಿದ್ರಿಸುತ್ತೀರೋ ಆವಾಗ ಸೈತಾನ ಬರುತ್ತಾನೆ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೃಢಮಾಯಿರು, ಬಲமா ನಿಕ್ಕ வேண்டும். நீ ದೃಢ ಬಲವಾಗಿ ಸ್ತೋತ್ರத்தை சொல்லு. ಯಾವಾಗಲೂ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ನಾಮத்தை ಉಚ್ಚರಿ. ಯೇಸು ನಾಮವನ್ನು அவர் ரத்தத்தை உச்சரி. ರಕ್ತವನ್ನು பலவீனங்கள் வரும்போது, ಬಲಹೀನತೆ சோர்வு வரும்போது, ಸೋಲುತನ தூக்கம் வரும்போது, ಬೇಜಾರು ಆಗುம்போது ಯೇಸು ನಾಮத்தை ಉಚ್ಚರಿத்து கொண்டே இருந்தியானா? ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಸ್ಮರಣೆ ಮಾಡುತ್ತಿರುವುದಾದರೆ நெருங்கி நிற்கிற பாவங்கள் உன்னை விட்டு ஓடி விடுமா? ನಿಮ್ಮ ಹತ್ತಿಕ್ಕುವ ಪಾಪಗಳು ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತವೆ. பிரசன்னங்கள் நெருங்கி வடியும் என்று மறந்து விட. ಅವರ ಪ್ರಸನ್ನತೆ ತುಂಬಿ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க, ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. இன்னும் 7 வசனம் இருக்கிறது. ಇನ್ನ 7 ವಚನಗಳಿದೆ. டைம் ஆயிப்போச்சு, ಸಮಯ ಆಗುತ್ತಾ ಇದೆ. தேவப்பிள்ளை, நான் முடிக்க ஆரம்பிக்கிறேன். ಮುಗಿಸಲು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರಯ್ಯ. நாம் யாருமாக எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.